ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஹாரர் அப்படின்னு எடுத்துக்கிறவங்களுக்கு இது ஹாரர். ஆனால் இது எந்த மாதிரி ஜேர்னர்னு நீங்கள் தான் கடைசியில் முடிவு பண்ணணும். ஆமாம், ஒரு கேஸு அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டுருச்சு. ஆனால் அந்த ஃபைலு, அந்த கேஸை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருந்தது. அந்த சாதாரண வழக்கு இல்லை அந்த கேஸு. ஒரு பெண், அவள் ஒவ்வொரு இரவும் சரியாக ஒரு வித்தியாசமான மனநிலைக்கு தள்ளப்படுறா. அவள் பேசுகிற மொழி யாருக்கும் புரியலை. மருத்துவர்கள் அதை மனநிலை கோளாறு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸில் போலீஸ், சட்டம், மருத்துவ அறிவியல், விஞ்ஞானம் எல்லாமே ஒன்றா களத்தில் இறங்குனது. போலீஸோட விசாரணை நடத்தினது, சட்டம் இதுக்கான ஆதாரத்தை தேடினது, மருத்துவ அறிவியல் காரணம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணது, விஞ்ஞானம் இதற்கு விளக்கம் தேடினது. ஆனால் யாராலையும் முழுசாக இதுக்கு பதில் சொல்ல முடியலை. சிசிடிவி கேமராவில் பதிவான சில விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது ஒரு அரிதான அறிவியல் பிரச்சனையா, மனித மூளையின் இன்னும் புரியாத நிலையா, அல்லது அதுக்கும் பின்னாடி வேறு ஏதாவது இருக்கா? இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நாவல் முடிஞ்ச பின்னாடி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஸ் ஃபைல் நம்பர் 7730 விசாரணை மர்மம். இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு தான் இன்னும் நிறைய நாவல் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷனை எனக்கு கொடுக்கும். இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நாவல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ அவங்க இந்த சூப்பரான நாவலுக்குள்ளே போயிடலாம். காலையில் வெளிச்சம் அந்த வீட்டுக்கு முன்னாடி மண்டபத்தில் மெதுவாக பரவுனது. மஞ்சள் சுவரில் ஒளிபடுறப்ப வீடு முழுக்க ஒரு வெப்பமான அமைதி இருந்தது. அந்த வீடு கிராமத்தின் நடுப்பகுதியில் இருந்தாலும் அது கூட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகிதான் இருந்தது. முன்புறத்தில் ஒரு மாடம், பின்புறத்தில் ஒரு பழைய பெரிய ஆலமரம். மாலை நேரத்தில் அந்த மரத்தோட நிழல் அந்த சுவரை முழுக்கவே மூடிவிடும். அந்த வீட்டில் 4 பேர் இருந்தாங்க. அப்பா ராஜாமணி மின்சார வாரியத்தில் வேலை பார்த்தாரு. அதிகம் பேச மாட்டார், ஆனால் வீட்டுக்காக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர். அம்மா மீனா, அவ குரல் எப்போவுமே சமையல் அறையிலேருந்து தான் வரும். பாத்திரங்களோட சத்தம் கூட அந்த வீட்டில் ஒரு இசை போல தான் இருந்தது. தம்பி கார்த்திக் 12ஆம் வகுப்பு, எப்போதும் கலாய்த்துக்கிட்டே இருப்பான். அக்காவை கிண்டல் பண்ணுறது அவனுக்கு ஒரு சூப்பரான வேலை. இப்போ லீலா 21 வயசு, காலேஜ் இறுதியாண்டு. அவளோட ஒரு ட்ரீம் என்னன்னா அவள் டீச்சர் ஆகணும் அப்படின்றதான். அன்னைக்கு காலையில் அவள் படுக்கையிலிருந்து எழுந்ததும் ஜன்னலை திறந்தா. காற்று மெதுவாக உள்ளே வந்தது. அவள் தலைமுடி அசைந்தது. அவளோட முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. லீலா, டீ குடிக்கிறியாடி? அம்மாவோட குரல். தோ வரம்மா, லீலா மெதுவாக பதில் சொன்னா. அது ஒரு சாதாரண காலை, சாதாரண குடும்பம், சாதாரணமான ஆக்டிவிட்டீஸ். கார்த்திக் இப்போ அவளோட நோட் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஓடுனா. எக்கா, என்னக்கா அது? உன் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தூக்கமாக வருது. இதெல்லாம் பார்த்து எப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்க போகிறாங்களோ. இதில் நீ டீச்சர் வேறு ஆக போறியா? டேய் வேணாண்டா, என் நோட்டை கொடுத்துருடா. லீலா சிரித்தபடி அவனை துரத்துனா. இப்போ அந்த சிரிப்பு வீட்டை முழுக்க நிரப்புனது. லஞ்ச் டைம். அவள் டேபிள் மேலே உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிக்கிட்டு இருந்தா. அப்பா வேலைக்கு போயிருந்தாரு. அம்மா பக்கத்தில் துணி மடிச்சிட்டு இருந்தா. நாளைக்கு இன்டர்னல் டெஸ்ட்டு தானடி உனக்கு? அம்மா கேட்டா. ஆமாம்மா, படிச்சுட்டாம்மா, அதனால் எனக்கு ஒன்றும் டென்ஷன் கிடையாது. அந்த நேரத்தில் சுவரில் தொங்கிட்டு இருந்த கடிகாரம் மெதுவாக நகர்ந்தது. 5:42. அந்த நேரம் வரைக்கும் எல்லாமே இயல்பாக தான் இருந்தது. மாலை வந்தது. மணி 5:42. சூரியன் கீழே இறங்க ஆரம்பிச்சிருந்தான். ஆலமரத்தின் நிழல் சுவரில் ஏற ஆரம்பிச்சிருந்தது. அது மெதுவாக அந்த அறைக்குள்ள நீளமான கருப்பு விரல்களாக நுழைந்தது. மணி 5:58. லீலா இன்னும் எழுதிக்கிட்டு தான் இருந்தா. இப்போ அவள் பேனா திடீர்னு நின்னது. ஏன்னு அவளுக்கே புரியலை. அவளோட கண்கள் மெதுவாக கடிகாரத்தை பார்த்தது. மணி 5:59. அந்த வீட்டில் யாருமே கவனிக்காத ஒரு விஷயம் நடந்தது. வெளியில் காற்று இல்லை, ஆனால் ஜன்னல் திரை கொஞ்சம் அசைந்தது. 6 மணி. கடிகாரம் ஒரே ஒரு முறை அடித்தது. அந்த சத்தம் வழக்கத்தை விட கொஞ்சம் ஆழமாக இருந்தது. லீலாவோட முதுகில் திடீர்னு ஒரு குளிர் ஓடுனது. அவள் மெதுவாக தலையை திருப்பி இப்போ சுவரை பார்த்தா. அங்கே சுவரில் ஒரு மெல்லிய கருப்பு கோடு. அது சுவரின் மேலிருந்து வரல, அது சுவருக்கு உள்ளேருந்து தள்ளி வருவது போல இருந்தது. அவள் பக்கத்தில் போனா. சுவரை பார்த்தா. மா, இங்கே பாரு.
சுவரில் ஏதோ அவள் வாக்கியம் முடிவுறதுக்கு முன்னாடியே அவளோட கண்ணில் ஒரு விஷயம் பட்டது. அவளோட ஷேடோ மட்டும் இல்லை, அவளுக்கு பக்கத்தில் இன்னொரு நிழல். அம்மா பின்னாடி நின்றுட்டு இருந்தா. ஆனால் அந்த ரெண்டாவது நிழல் அம்மாவோட இது இல்லை. அது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தது. மிக மெதுவாக அது அவளோட ஷேடோவை தொட முயன்றது. அந்த இரவு வீடு வழக்கம் போல் அமைதியாக இருந்தது. சமையலறையில் பாத்திரங்கள் கழுவப்பட்ட சத்தம் மெதுவாக குறைந்துக்கிட்டே போனது. அப்பா மாடியில் நின்று தொலைபேசியில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தார். தம்பி கார்த்திக் தன்னோட ரூமில் பாடம் படிச்சுட்டு இருந்தான். அம்மா நாளைக்கு காலையில் செய்ய வேண்டிய வேலைகளை மனசுக்குள்ளே திட்டமிட்டுட்டு இருந்தா. லீலா மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தா. அவள் அன்னைக்கு சாயந்தரமாக பார்த்த அந்த கருப்பு கோடு இன்னும் அவளோட மனசுல இருந்து அகலலை. என்னாச்சு, ஒருவேளை சுவரில் கீறல் விழுந்திருக்குமோ? அதைத்தான் நம்ம கீறல் விழுந்துச்சு தான், ஆனால் என்ன வித்தியாசமாக இருந்ததே. அவள் யோசிச்சுக்கிட்டே தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. ஆனால் அவள் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கலை. அந்த ரெண்டாவது நிழல், அது யாரோடது? அம்மா நிழல் மாதிரி இல்லையே, ரொம்ப உயரமாக இருந்ததே. இரவு 10:45. எல்லாருமே தூங்க தயாராகிட்டாங்க. லீலா இப்போ தன்னோட ரூமுக்கு போயிட்டா. அவளோட ரூம் ரொம்ப சின்னது. ஒரு சிங்கிள் காட்டு, ஒரு ஸ்டடி டேபிள், ஜன்னல், சுவரில் கடிகாரம். அவள் இன்னைக்கு கதவை பூட்டலை. எப்போதுமே பூட்ட மாட்டாதான். அவளுக்கு இருட்டு பயம் கிடையாது. ஆனால் அந்த இரவு ஜன்னலை மூடுறப்ப அவள் ஒரு நொடி தயங்கினா. வெளியில் ஆலமரத்தோட நிழல் சுவரில் மெதுவாக அசைந்தது. அது காத்துலையா இல்லை வேற எதுனாலயா? இல்லை, ஓவர் திங்க் பண்ணுறோம் நம்ம தான். அவள் தன்கிட்டயே மெதுவாக பேசிக்கிட்டா. லீலா படுக்கையில் படுத்தா. கண்களை மூடுனா. கடிகாரம் மெதுவாக நகர்ந்தது. 12:14, 1:03, 2:27. வீடு முழுக்க ஆழ்ந்த அமைதி. 3:06. அந்த நேரத்தில் கடிகாரம் எந்த சத்தமும் பண்ணலை. ஆனால் லீலா திடீர்னு கண்களை திறந்தா. அவள் முழுக்க விழித்திருக்கலை, ஆனால் தூங்கவும் இல்லை. ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் உக்காந்தா. மெல்ல, மிக மெதுவா அவள் கண்கள் நேராக முன்னாடி இருந்த சுவரை இப்போ பார்த்தது. அந்த கருப்பு கோடு, அது இப்போ இன்னும் நீளமாக இருந்தது. அது இன்னும் 2 கோடுகளாக பிளந்திருந்தது. அவன் வாயை மெதுவாக திறந்தா. முதல் சில வினாடிகள் எந்த சத்தமும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய குரல். ஆனால் அது அவளுடைய குரல் இல்லை. அந்த குரல் ரொம்ப ஆழமானது, கரகரப்பானது. ஒரு வயசான மனுஷன் பேசுறது போல இருந்தது. அது திறந்துருச்சு. அந்த வார்த்தைகள் அவளோட வாயிலிருந்து தான் வந்தது. ஆனால் அவளோட மனசுக்கு அது புரியலை. அது வந்துடுச்சு. இப்போ அவளோட குரல் மெதுவாக சிரித்தது. அந்த சிரிப்பு சாதாரண மனித சிரிப்பு மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் கார்த்திக் திடீர்னு எழுந்தான். அவனுக்கு தண்ணீர் தாகம் வந்தது. அவன் லீலா அறை பக்கமாக நடந்து போனான். இப்போ அவன் அந்த சத்தத்தை கேட்டான். அக்காவோட சிரிப்பு சத்தம். அவன் கதவு பக்கத்தில் போய் நின்னான். அக்கா, அக்கா, மெதுவாக கூப்பிட்டான். உள்ளே இருந்து குரல் வந்தது. நீயும் அதை பார்த்துட்டியா? அது லீலாவோட குரல் இல்லை. அவனோட உடம்பு முழுக்க இப்போ குளிர் பரவுனது. இப்போ அவன் பயத்தோட கதவை மெதுவாக தள்ளுனா. அந்த ரூம்குள்ளே லீலா படுக்கை மேலே உட்காந்துருந்தா. அவளோட கண்கள் திறந்திருந்தது. ஆனால் அவள் கண்களில் கருப்பு இல்லை, முழுக்க வெள்ளையாக இருந்தது. அவள் தலையை மெதுவாக அவன் பக்கம் திருப்பினா. 3:06, இதுதான் சரியான நேரம். இப்போ அவளோட உதடுகள் அசைந்தது. ஆனால் குரல் சுவர்லேருந்து வந்தது போல இருந்தது. அந்த நொடி அவளோட கழுத்து இயல்புக்கு மாறாக கொஞ்சம் வளைந்தது. கார்த்திக் இதை பார்த்து ஒரு அடிக்கு பின்வாங்கினான். இப்போ லீலா சிரிச்சா, மெதுவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தமா. இப்போ அவளோட தலையை 90 டிகிரி வளைச்சா. அது மனுஷ உடம்பு செய்யக்கூடிய அசைவே இல்லை. கார்த்திக் கத்த முயன்றான், ஆனால் சத்தம் வரல. அந்த நேரத்தில் லீலா திடீர்னு தரையில் விழுந்தா. டம்முன்னு. இந்த சத்தத்தை கேட்டு திரும்ப கார்த்திக் இன்னும் பயந்துட்டான். அம்மா ஓடி வந்தா. அப்பா பின்னாடியே ஓடி வந்தார். லீலா தரையில் கிடந்தா. அவளோட சுவாசம் வேகமாக இருந்தது. கண்கள் திரும்ப சாதாரணமாகி இருந்தது. என்னாச்சுடி லீலா, என்னாச்சு என்னாச்சு? அம்மா அழுதா. லீலா இப்போ மெதுவாக கண்ணை திறந்தா. ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு உண்மையிலேயே எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சுவரில் இருந்த கருப்பு கோடு இப்போ அது 3 கிளைகளாக பிளந்திருந்தது. 3:06. அந்த நேரம் முதல் முறையாக அந்த வீட்டில் இப்போதான் பதிவானது. அத்தியாயம் 2. அந்த இரவுக்கு பின்னாடி வீடு மாறி இருந்தது. யாரும் அதை வெளியில் சொல்லலை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள்ளே அதை உணர்ந்திருந்தாங்க. காலையில் எழுந்ததும் எல்லாமே வழக்கம் போல் நடந்தது போல் தோன்றியது. அம்மா கிச்சனில் இருந்தா. காஃபி வாசனை வீட்டை நிரப்புனது. அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு மாடிப்படியில் உட்காந்துருந்தாரு. கார்த்திக் இப்போ புத்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு படிப்பது போல் நடித்தான்.
லீலா மெதுவாக தன்னோட ரூம்ல இருந்து வெளியில் வந்தா. அவளுடைய முகம் சோர்வாக இருந்தது, கண்களுக்கு கீழே கருவளையம். ஆனால் அவள் இயல்பாக நடக்க முயன்றா. என்னம்மா, எல்லாருமே சீக்கிரமே எழுந்துட்டீங்களா? அம்மா இப்போ லீலாவை கவனித்தா. அவளோட சிரிப்பில் ஏதோ வித்தியாசம் இருந்தது. அது முழுமையான சிரிப்பு இல்லை, ஏதோ வித்தியாசமான சிரிப்பாக இருந்தது. லீலா, என்னாச்சுடி உனக்கு நைட்டு? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ அப்பாவும் வந்தார். லீலா, என்னம்மா ஆச்சு உனக்கு? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போ லீலா நின்ன இடத்துலையே கொஞ்சம் குழம்புனா. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லையே, என்னாச்சு எனக்கு? அவள் திரும்ப கேட்டா. அம்மா மெதுவாக சொன்னா. என்னடி இது? நேற்று நீ தூங்கிக்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருந்த, சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு தம்பி சொன்னான். அதுக்கப்புறம் டம்முன்னு தரையில் வேற விழுந்து ஏதோ கத்திக்கிட்டு இருந்த. லீலா உடனே கார்த்திகை பார்த்தா. உடனே கார்த்திக் முகத்தை திருப்பிக்கிட்டான். அக்கா ஏதோ பயமுறுத்துறதுக்காக தன்கிட்ட விளையாட்டுக்கு பண்ணியிருப்பான்னு அவன் நினச்சிக்கிட்டான். லீலா சில வினாடிகள் அமைதியாக இருந்தா. இப்போ அவள் நினைவுகளை தேட முயன்றா. ஆனால் அவளோட நினைவில் இருந்தது படுக்கையில் அவள் படுத்திருந்தது, கண்களை மூடினது. அதுக்கப்புறம் வெறும் இருட்டு தான். நீங்கள் சொல்கிறது ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லையேம்மா, லீலா மெதுவாக சொன்னா. அந்த பதில் அந்த வீட்டில் ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்தது. அந்த நாள் மதியம் அப்பா ஒரு முடிவு பண்ணார். நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா? இப்போ அவர்கள் நகரத்தில் இருந்த நரம்பியல் மருத்துவரை சந்தித்தாங்க. மருத்துவர் வயதானவர், அமைதியாக பேசுபவர், கண்களில் சந்தேகமும் அனுபவமும் கலந்திருந்தது. அவர் லீலாவை பல கேள்விகள் கேட்டார். ஏம்மா, உனக்கு அடிக்கடி தலைவலி மாதிரி ஏதாவது வருமா? இல்லை. மயக்கம் ஏதாவது வந்திருக்கா? கண்களில் உனக்கு எப்பயாவது ஒளி தெரியாதது போன்ற ஏதாவது அனுபவம்? திடீர்னு ஒரு மாதிரி கண் மங்கலாயிரும், பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு முன்னாடி? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லீலா எல்லாத்துக்குமே இல்லை இல்லைன்னு தான் பதில் சொன்னான். உனக்கு தூக்கத்தில் ஏதாவது, தூக்கம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரியாக தூங்க முடியாமல் எக்ஸாம் டென்ஷன் இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்ருக்கியா? இல்லை. கார்த்திக் இப்போ திடீர்னு சொன்னான். ஆனால் டாக்டர், அக்காவோட கண்ணெல்லாம் வெள்ளையாக மாறி போயிருந்துச்சே, அது எப்படி? இப்போ டாக்டர் கொஞ்சம் சிரித்தார். சில டைமில் ஷெஷர் டைமில் அந்த மாதிரி தோணலாம். அவர் சில டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. இஇஜி, பிளட் ஒர்க், ஸ்கேன். நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாம் டென்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஆனால் அதைத்தான் அனைவரும் ஏற்க விரும்பினாங்க. அந்த இரவு அப்பா ஒரு சின்ன கேமரா வாங்கிட்டு வந்தார். ப்ரிகாஷன் நடவடிக்கைக்காகன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு. ஏன்னா லீலா என்ன பண்ணுறான்னா அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு உள்ளுணர்வு சொன்னது. இல்லை, உண்மையாக அவளுக்கு வேறு ஏதாவது உடம்பு பிரச்சனை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாரு. நான் அவன் டேபிளுக்கு மேலே, அந்த கபோர்டுக்கு மேலே அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஆனால் அது அவளுக்கு தெரியாமல் இருக்கணும், அம்மா கிட்ட சொன்னார். இரவு உணவுக்கு பின்னாடி எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. லீலா அந்த அறையில் இருந்த ஸ்டடி டேபிள் மேலே உட்காந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பெட்டுக்கு போனா. லீலா ஆனால் அந்த கேமராவை பார்த்துட்டா. அவள் எதுவும் யார்கிட்டையும் கேட்கல. அவளோட கண்கள் அந்த கேமரா மேலே தான் சில வினாடிகள் நின்னது. அந்த பார்வையில் ஒரு கேள்வி இருந்தது. நீங்கள் என்னை ஏன் கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது போல் ஒரு கேள்வி. இரவு 11:38. வீடு அமைதியாக இருந்தது. கேமரா ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருந்தது. லீலா படுக்கையில் படுத்திருந்தா. சில நேரம் அவள் திரும்பி திரும்பி புரண்டு புரண்டு படுத்தா. அவளோட மூச்சு ரொம்ப மெதுவாக சீராக இருந்தது. 1:12, 2:04, 2:57, மணி இப்போ 3:06. அந்த நொடி வீடியோவில் திடீர்னு ஒரு ஃப்ளிக்கர். லீலா இப்போ திடீர்னு எழுந்து உக்காந்தா. அவளோட கண்கள் திறந்திருந்தது. அது இப்போ நேராக கேமரா லென்ஸை தான் பார்த்தது. லீலா மெதுவாக சிரிச்சா. அந்த சிரிப்பு கொஞ்சம் அகோரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியோ ட்ராக்கில் ஒரு மெல்லிய சத்தம் வந்தது. முதல்ல அது ஒரு காற்று போல் இருந்தது. அதுக்கப்புறம் அது வார்த்தைகளாக மாறினது. அது தமிழ் இல்லை, ஆங்கிலம் இல்லை, ஏதோ புரியாத மொழி. லீலாவோட உதடுகள் அசைந்தது. ஆனால் ஆடியோவில் வந்த அந்த குரல் அது 2 லேயராக இருந்தது. ஒன்று அவளுடைய மென்மையான குரல், இன்னொன்று ஆழமான கரகரப்பான ஒரு வயதான மனிதனின் குரல். அந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒன்றா பேசுனது. ஆமாம், அது திறந்துடுச்சு. கேமரா இப்போ சடனாக கிளிச் ஆனது. ஃப்ரேம் சில வினாடிகள் பிளாக் ஆனது. திரும்ப வந்தது. ஆனால் லீலா இப்போ படுக்கையில் இல்லை. அவள் தரையில் நின்றுட்டு இருந்தா. கேமராவோட ஆங்கிள் மாறலை. ஆனால் அவளோட உயரம் இப்போ கேமரா ஃப்ரேமுக்கு மேலே ஆல்மோஸ்ட் தொட்டது. அவள் தலையை மெதுவாக வளைச்சி பார்த்தா. நீங்கள் என்ன பதிவு பண்ணுறீங்களா? அந்த வார்த்தை இப்போ தெளிவாக வந்தது. அடுத்த நொடி கேமரா கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. காலையில் அப்பா வந்து வீடியோ எடுத்து ப்ளே பண்ணார். அந்த அறையில் இருந்த குளிர் இப்போ அதிகமாக இருந்தது.
அம்மா அந்த வீடியோவை பார்த்து கையை பசைஞ்சா. அப்பாவால் ஒன்றுமே பேச முடியல. கார்த்திக் மூச்சை பிடிச்சிக்கிட்டான். அந்த வீடியோ முடிந்ததும் அந்த லாஸ்ட்டு ஃப்ரேம் இப்போ ஃப்ரீஸில் நின்னது. அதாவது அந்த லீலா கேமராவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று பார்த்தது. அவளோட கண்களில் கருமையே இல்லை, முழுது வெண்மையாக இருந்தது. லீலாவோட உதடுகள் அசைந்தது, ஆனால் ஆடியோ இல்லை. சைலண்டான லிப் மூமெண்ட். அப்பா அதை ரீவைண்ட் பண்ணி கேட்டார், ஜூம் பண்ணார். அவள் சொன்னது இப்போ தெரிஞ்சுது. இதுதான் முதல் நாள். அந்த காலை வீடு முழுக்க ஒரே பதட்டம். வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி யாருமே உடனே பேசலை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த காட்சியை மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. பயம் அவர்களுக்கு சில்லிட்டு போனது. அம்மா சமையலறையில் இருந்தாலும் அவளோட கைகள் நடுக்க இருந்தது. பாத்திரம் கீழே விழுந்து உருண்டது. அந்த சத்தம் கூட இப்போ அந்த வீட்டில் பெரிய அதிர்வாக தோன்றினது. லீலா மட்டும்தான் வழக்கம் போல இருந்தா. அவள் எதையும் கவனிக்காதது மாதிரி இருந்தா. ஆனால் அவளோட கண்கள் அது இன்னும் கொஞ்சம் கண்ணுக்கு கீழே கருவளையமும் ஆழமும் இருந்தது. இப்போ அம்மா கேட்டா லீலா கிட்ட, லீலா நேற்று நல்லா தூங்குனியாடி? தூங்குனம்மா, அவள் சுருக்கமாக பதில் சொன்னா. அவள் அந்த கேமரா பக்கம் ஒரு முறை திரும்பி பார்த்தா. அந்த பார்வையில் சிரிப்பு இல்லை, அது ஒரு அறிவிப்பு மாதிரி இருந்தது. இப்போ மருத்துவமனையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருந்தது. இவளுக்கு ஸ்கேன் பண்ணப்பட்டது நார்மல், இஇஜி நார்மல், பிளட் ஒர்க் நார்மல். இப்போ டாக்டர்கிட்ட திரும்ப போனாங்க. டாக்டர் சிரித்தார். ஒன்று நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் தான், மேபி பேராசோனிமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் எளிதாக இருந்தது. ஆனால் அந்த வீடியோ நினைவில் இருந்தப்ப அந்த எக்ஸ்ப்ளனேஷன் போதலை. அப்பா இப்போ சொன்னார், டாக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என் பொண்ணு அவளோட வாய்ஸ் வித்தியாசமாக இருந்ததே. அப்பா கொஞ்சம் பதட்டமாக சொன்னார். மருத்துவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. என்ன சொல்கிறீங்க வித்தியாசமானா? இல்லை, வித்தியாசமான 2 குரலில் அவள் பேசுகிற மாதிரி இருந்தது. உங்களோட கேமராவில் ஆடியோ டிஸ்டார்ஷன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் டிவைஸ் ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் திரும்ப சிம்பிளாக இருந்தது. ஆனால் அப்பாவோட மனசு அதை ஏற்கலை. அந்த இரவு அப்பா கேமரா மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து வாய்ஸ் ரெக்கார்டரையும் வச்சார். அம்மா ரூமுக்கு பக்கத்துலேயே தூங்க முடிவு பண்ணா. அதாவது லீலா ரூமுக்கு பக்கத்தில் இருந்த ரூமில் தூங்கணும்னு முடிவு பண்ணா. லீலா படுக்கையில் படுத்திருந்தா. அவள் கண்களை மூடுவதற்கு முன்னாடி சீலிங்கை பார்த்தா. அந்த பார்வையில் ஏதோ கவனம் இருந்தது. 3:06 அவள் மெதுவாக சொன்னா. இப்போ அம்மா தண்ணி வைக்கிறதுக்கு வந்தா. லீலா என்னடி பேசுகிற? ஒன்றும் இல்லைம்மா. நைட் உனக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்ததா அம்மாவை எழுப்பிடி. நான் பக்கத்து ரூமில் தான் படுத்திருக்கேன். வேறு ஏதாவது வேணுனாலும் சொல்லு, அம்மா வரேன். என்ன? ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவள் திரும்பி படுத்துக்கிட்டா. வீடு முழுக்க அமைதி. மணி போய்கிட்டே இருந்தது. 1 மணி, 2 மணி, இப்போ 3 மணி. 3:06 வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. லீலா மெதுவாக எழுந்து உட்கார்ந்தா. இந்த முறை அவளோட கண்கள் கேமரா லென்ஸை மட்டும் பார்க்கல, அது லென்ஸை துளைத்து அப்புறம் யாரையோ பார்த்தது போல இருந்தது. வாய்ஸ் ரெக்கார்டரில் முதல்ல ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் ஷ்ரா, எல்து, காஷ்ரா, நெவ்ரா. அந்த வார்த்தைகள் எந்த மொழிக்கும் சேர்ந்ததில்லை. அது ஆங்கிலமும் இல்லை, தமிழும் இல்லை. அது அவளோட அடி தொண்டையிலேருந்து வர்றது போல இருந்தது. அவளோட நாக்கு இயல்புக்கு மாறாக நகர்ந்தது. உதடுகள் சரியாக பொருந்தலை. திராக், ஹில்மே, ஷா, ரா, வா. ஆடியோ வேவ் ஃபார்ம் ஸ்க்ரீனில் அப்நார்மலான பேட்டர்ன் இருந்தது. இது ஒரு குரல் மட்டும் இல்லை, 2. ஒன்று அவளோட வாயிலிருந்து வந்தது, இன்னொன்று அதே வார்த்தை கொஞ்சம் டிலேயாக ரிப்பீட்டாக வந்தது. எக்கோ மாதிரி இல்லை, செப்பரேட்டான வாய்ஸு. அந்த 2வது குரல் ரொம்ப கரகரப்பாக ஆழமாக இருந்தது. அவள் சுவரை நோக்கி இப்போ திரும்பினா. அந்த கருப்பு கோடு மெதுவாக விரிந்தது. கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆஷ்ரா, மெல்க், தோரா. அவள் சடனாக சிரிச்சா. இந்த முறை சிரிப்பு ஆடியோவில் தெளிவாக இருந்தது. அது மனிதனோட சிரிப்பு அல்ல, அது பல டெசிபலாக உடைந்த சிரிப்பு. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வாய்ஸ் ரெக்கார்டர் இப்போது சடனாக டிஸ்டார்ஷன் ஆனது. ஸ்பீக்கரில் ஷார்ப்பான கிராக் சத்தம் கேட்டது. அந்த நொடி ரூம் டெம்பரேச்சர் விசிபிளி ட்ராப் ஆனது போல் ப்ரீத் வேப்பர் வீடியோவில் ஃபெயிண்டாக தெரிந்தது. அவள் மெதுவாக சொன்னா, எல்தரா ஹூ. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதி, கம்ப்ளீட்டான அமைதி. அவள் தரையில் விழுந்தா. காலையில் இப்போ அவங்க ஆடியோ ஃபைலை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த லாங்குவேஜ் ஐடென்டிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் அப்பா யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ரிசல்ட் நோ மேட்ச்னு வந்தது. இப்போ அப்பா அதை பார்த்தாரு. மீனிங் இல்லாமல் இருந்தது அவள் பேசினது. 3 ஒலிகள் ரிப்பீட்டடாக வந்தது. ஷ்ரா, த்ரா, ஹூ.
அப்பா ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அந்த லாஸ்ட்டு 10 செகண்டை ஐசோலேட் பண்ணார், ஆம்ப்ளிஃபை பண்ணார். பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி மெல்லிய சத்தம். ஆனால் அது ஒரு லீலாவோட குரல் இல்லை, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான குரல். திறந்தது. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த அன்னோன் லாங்குவேஜ் இருந்தது. அந்த இரவு ராஜாமணிக்கு தூக்கம் வரவே இல்லை. வீட்டோட ஒவ்வொரு சத்தமும் அவருக்கு இப்போது ஒரு பெரிய சத்தமாக இருந்தது. பாத்திரம் கொஞ்சம் நகர்ந்தா கூட அவரோட இதயத்தவே குத்துனது. காற்று ஜன்னலாக மெதுவாக தட்டுனது. அந்த சத்தம் கூட ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. ராஜாமணி படுக்கையில் படுத்திருந்தாரு. ஆனால் அவரோட மனசு முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த வீடியோ, தன்னோட பொண்ணு பேசின மொழி, புரியாத மொழி, அந்த குரல். அவர் கண்ணை மூடினாலே லீலா கேமராவுக்கு ரொம்ப பக்கத்தில் நின்று அந்த காட்சி மட்டும்தான் தெரிந்தது. அவளோட கண்கள் முழுவதும் வெள்ளையாகி இருந்தது. அவளோட சிரிப்பு இயல்பாக இல்லை அந்த வீடியோவில். என் பொண்ணுக்கு ஏதாவது நோய் பிடிச்சிருக்குமா? என்னாச்சு இவளுக்கு? இல்லை வேற ஏதாவதா? அவரோட இதயம் ரொம்ப பதறினது. அவர் ரொம்ப பயந்தார். காலையில் 5:10 அவர் எழுந்து தூக்கமே இல்லாமல் மாடிப்படியில் உட்காந்தாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே இன்னும் அமைதி. சூரியன் இன்னும் உதயமாகலை. அவர் கைகளை இணைத்து தலையை குனிஞ்சாரு. அவர் ஒரு அப்பா. அவர் பல பிரச்சனைகளை இந்த குடும்பத்துக்காக சமாளிச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கிடைக்கல. காலையில் 8:30 அவர் திரும்ப டாக்டரை சந்திக்க முடிவு பண்ணார். இந்த முறை அவர் தனியாக போகலை. வீடியோ ஃபைலை பென்ட்ரைவில் எடுத்துக்கிட்டு போனார். டாக்டர் கூட இந்த ஃபைலை பார்த்தாரு. அவரோட முகம் முதல்ல அமைதியாக இருந்தது. ஆனால் வீடியோ ப்ளே ஆன பின்னாடி அவரோட முகத்தில் ஒரு சின்ன மாற்றம். ஒருவேளை ரெக்கார்டிங் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குமோ அப்படின்னு அந்த டாக்டர் ஆரம்பித்தார். டாக்டர், இங்கே பாருங்க. ராஜாமணி குரல் நடுங்கி போனார். என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டா. ராஜாமணியோட கண்களில் நீர் திரண்டது. அவர் அதை மறைக்க முயன்றார். இந்த லாங்குவேஜ் பாருங்க. டாக்டர் இப்போ ஆடியோ வேவை பார்த்தாரு. உங்கள் பொண்ணுக்கு ஒரு ரேரான பாராசோம்னியா எபிசோடாக இருக்கலாம். அது சில பேருக்கு இருக்கும். டிசோசியேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி டாக்டர், ஆனால் அவளுக்கு தெரியாத பாஷை எப்படி வரும்? டாக்டர் இப்போ இதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். உங்கள் பொண்ணை வேணால் சைக்காலஜிக்கலாக எவாலுவேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை ராஜாமணிக்கு இன்னும் ரொம்ப சுமையை கொடுத்தது. அப்போது என் பொண்ணுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? அப்படிலாம் சொல்ல வரல. சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்கிறேன். இப்போது ராஜாமணி நேரடியாக வீட்டுக்கு வரல. அவர் பக்கத்தில் இருந்த ஒரு பழைய தேவாலயத்துக்கு போனார். அங்கே ஒரு வயதான ஃபாதர் இருந்தார். அவருடைய முகம் ரொம்ப அமைதியாக இருந்தது. கண்களில் கூர்மை இருந்தது. ஃபாதர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராஜாமணி மெதுவாக தொடங்கினார். அவர் முழு சம்பவத்தையும் விவரித்தார். அந்த வீடியோ, பொண்ணு பேசுனது, அவள் பேசின புரியாத மொழி, வீட்டில் 3-6 ஆச்சுன்னா அவள் நடந்துக்கிற விதம். இப்போ ஃபாதர் அதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கா? இப்போது உங்களால் அதை சொல்ல முடியுமா? ராஜாமணி லீலா சொன்ன சில வார்த்தைகளை நினைவுபடுத்தினார். ஷா த்ரா ஹூ. ஃபாதரோட முகம் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. இது எனக்கு தெரியல. இது எந்த ஒரு சடங்குலையும் நோனான ப்ரேயர்லையும் இந்த வார்த்தைகள் வராதே. ஃபாதர் சில நொடிகளாக அமைதியாக இருந்தார். நீங்கள் அந்த ரூமில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆனது போல் ஃபீல் பண்ணீங்களா ராஜாமணி? ராஜாமணியோட உடம்பு குளிர்ந்தது. ஆமாம் ஃபாதர், ஆமாம், திடீர்னு ரொம்ப குளிராயிடுச்சு. ஃபாதர் மெதுவாக சொன்னார். இதெல்லாம் இம்மிடியட்டான கன்க்ளூஷன் எடுக்கக்கூடாது, ஆனால் ப்ரிகாஷன் அவசியம்தான். உங்கள் பொண்ணோட உடம்புல வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததா? அப்படி என் பொண்ணோட உடம்புல எதுவும் வித்தியாசம் இல்லை ஃபாதர். உங்கள் வீட்டு சுவரில் ஏதாவது மார்க்ஸ், ஏதாவது சிம்பல்? ராஜாமணி திடீர்னு தலையை தூக்குனார். ஆமாம் ஃபாதர், ஏதோ வித்தியாசமாக இருந்தது. ஃபாதர் இப்போ கண்களை சில நொடிகள் மூடி பிரார்த்தனை பண்ணார். சரி, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜாமணி இன்னொரு முடிவு பண்ணார். ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். அவருக்கு தன்னால் புரியலை, ஏன் போகிறேன்னே புரியலை, ஏன் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாருனே. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை யாராவது இதை என் பொண்ணுக்கு செஞ்சுருக்கலாமோ, யாராவது வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது வச்சிருக்கலாமோ, இல்லை யாராவது மந்திரம் அந்த மாதிரி ஜபிச்சு ஏதாவது பண்ணியிருக்கலாமோ. அவருக்குள்ள பழ குழப்பங்கள். ஸ்டேஷனில் எஸ்ஐ உட்காந்துருந்தார். வாங்க சார், என்ன பிரச்சனை? ராஜாமணி சில நொடிகள் பேச முடியலை. அவர் ஒரு அப்பா, ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு ஹெல்ப்லெஸ். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு. என்னாச்சு உங்கள் பொண்ணுக்கு? இந்த வீடியோ பாருங்கள்.
வீடியோவை காமிச்சார். ஆஃபீஸர் முதல்ல அந்த வீடியோவை பார்த்து, என்ன இது உங்கள் பொண்ணு என்ன தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இதையே நீங்கள் பிரச்சனையாக்குறீங்க. ஆனால் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தவர் வீடியோவோட நடுவில் அவரோட சிரிப்பு மறைந்தது. என்ன சார் இது, உங்கள் பொண்ணு வித்தியாசமாக நடந்துக்கிறா, இது ஒன்றும் எடிட்டட் வீடியோ இல்லையே. இல்லை. ஆஃபீஸர் இப்போ சேரில் இருந்து எழுந்தார். ஐயோ, நீங்கள் சொல்கிற கேஸு, நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்க? தெரியல, என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு வந்தேன். நீங்கள் சொல்கிறது ஹாராஸ்மெண்ட், பிளாக் மேஜிக், ட்ரிப்பாசிங், இது எந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறதுன்னு தெரியலையே. ராஜாமணி இப்போ தலையை கொடுக்குனாரு. எனக்கும் தெரியலை. அவருடைய குரல் உடைந்தது. எனக்கு என்ன செய்யணுன்னே புரியல இன்ஸ்பெக்டர். அவர் கைகளை தலையில் வச்சுக்கிட்டாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் திடீர்னு உட்காந்து அழுதாரு. அவர் ஒரு அதிகாரி முன்னாடி அழுதாரு. அவர் ஒரு தந்தை. இப்போ ஆஃபீஸர் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாரு. விடுங்க விடுங்க, அழுகாதீங்க, பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம், நாங்கள் வந்து செக் பண்ணுறோம். அந்த மாலை வீட்டுக்குள்ளே டாக்டர் ரிப்போர்ட்டு. டாக்டர் வரப்போகிறாரு, ஃபாதர் வரப்போகிறாரு, போலீஸ் வரப்போகிறாங்க. 3 உலகங்கள், சயின்ஸ், ஃபெய்த், லா, இது 3ம் ஒரே வீட்டில் சேரப்போகுது. லீலா மட்டும் அமைதியாக இருந்தா. அவள் சிரிச்சா. அந்த சிரிப்பு இயல்பானது இல்லை. அவள் மெதுவாக சொன்னா, அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கீங்களா? ராஜாமணி உறைந்து போனார். என்ன சொல்கிற லீலா? அவள் தலையை கொஞ்சம் வளைச்சா. நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கல்ல, அவங்க வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த குரல் அவளுடைய குரல் அல்ல. மாலை 5:40. வீட்டின் வெளியில் வானம் மெதுவாக இருண்டுகிட்டு இருந்தது. ஆலமரத்தின் நிழல் சுவரை திரும்ப ஏறத் தொடங்கியிருந்தது. அந்த நிழல் இப்போது சாதாரண நிழல் போல தெரியவில்லை. அது கொஞ்சம் கனமாக இருந்தது. அது சற்றே உயிரோடு இருந்தது போல தோன்றியது. ராஜாமணி வீட்டுக்கு முன்புறத்தில் நின்றுட்டு இருந்தார். அவரோட கை வியர்வையால் நனைந்து போயிருந்தது. அவர் தொடர்ந்து கை கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். மணி 5:47. இப்போ முதல் வண்டி வந்தது. டாக்டர் வந்தார். அவர் கார்லேருந்து இறங்கினாரு. அவரோட முகம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக காமாக இருந்தது. ஆனால் கண்களில் கவனமாக இருந்தது. உங்கள் பொண்ணு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா? உள்ளே தான் உட்காந்துருக்கா, வாங்க டாக்டர், ராஜாமணி சொன்னார். 5:52. 2வது வண்டி வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள். அவங்க கேஷுவலாக வந்தது போல் இருந்தாலும் கண்கள் சுற்றி பார்த்தது. அவங்க அன்யூனிஃபார்மில் வந்திருந்தாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா ராஜாமணி? கண்டிப்பாக பார்க்கலாம். 5:55. 3வது வண்டி. ஃபாதர் வந்தார். அவர் மெதுவாக இறங்கினார். அவர் கால்கள் மண்ணை தொட்டதும் அவர் ஒரு நொடி நின்னார். அந்த பார்வை நேராக ஆலமரத்தை நோக்கி போனது. ராஜாமணி, உங்கள் வீட்டில் அந்த மரம் எப்போ இருந்து இருக்குது? அது பல காலமாக இங்கே தான் இருக்குது. நாங்கள் வீடு கட்டுறப்ப இருந்து இங்கே தான் இருக்குது, ராஜாமணி சொன்னார். ஃபாதர் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனார். அவர் கையை மண்ணில் வச்சார். மணல் கொஞ்சம் மென்மையாக இருந்தது. அவர் எதுவும் சொல்லலை. ஆனால் அவரோட முகம் கருகருத்தது. 5:58. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. லீலா ஹாலில் இருந்தா. அவள் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. அவளோட முகம் ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் அது இயல்பான அமைதி இல்லை. அது காத்திருக்கிற அமைதி போல் இருந்தது. டாக்டர் இப்போ லீலாவை பார்த்தாரு. லீலா, எப்படிம்மா இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? லீலா சிரிச்சா. நல்லா தான் இருக்கேன் டாக்டர். அந்த சிரிப்பில் ஏதோ அளவுக்கு மீறிய அமைதி இருந்தது. ஆஃபீஸர் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்த சுவரை பார்த்தாரு. அந்த கருப்பு கோடுகள் இப்போ தெளிவாக தெரிந்தது. அது சாதாரண கிராக் இல்லை. அது விரல்கள் சுவரை உள்ளிருந்து தள்ளி வந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை உங்கள் பொண்ணு எதுவும் ப்ராங்க் பண்ணியிருக்கலாமோ என்னமோ, இல்லை அவளே இந்த கோடுகளை உருவாக்கியிருக்கலாமோ? இப்போ அந்த எஸ்ஐ மெதுவாக சொன்னார். அந்த நொடி லீலா எஸ்ஐயை பார்த்தா. அவளோட கண்கள் சில வினாடிகள் அசையலை. யாரும் இங்கே ப்ராங்க் பண்ணலையே இன்ஸ்பெக்டர், அவள் சொன்னா. அந்த வார்த்தை சாதாரணமாக இருந்தது. ஆனால் அவளோட டோன் வேறு மாதிரி இருந்தது. 5:59. ஃபாதர் மெதுவாக சிலுவை எடுத்து கையில் பிடிச்சாரு. டாக்டர் பல்ஸை செக் பண்ணார். ஆஃபீஸர் ஃபோனை ரெடியாக வச்சுருந்தாரு. ராஜாமணி மூச்சை பிடிச்சாரு. சாயந்தரம் 6 மணி. கடிகாரம் அடித்தது. அந்த சத்தம் இந்த முறை இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அது சுவர்கள்லையும் பட்டு எதிரொலித்தது. டெம்பரேச்சர் திடீர்னு குறைஞ்சது. டாக்டர் உடனே கவனிச்சாரு. ஏசி எதுவும் ஆன் பண்ணியிருக்கீங்களா என்ன? இல்லை. யாரும் பதில்னு சொல்லலை. லீலா இப்போ மெதுவாக எழுந்தா. அவள் முதல்ல டாக்டரை பார்த்தா. என்ன டாக்டர், எனக்கு நோயின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இந்த குரல் அவளுடைய குரல் இல்லை. இந்த குரலை கேட்டதும் டாக்டர் பின்வாங்கினாரு. இப்போ எஸ்ஐ முன்னாடி வந்தார். லீலா, காம் டவுன், அமைதியாக இருமா. இப்போ லீலா சிரிச்சா. நீங்கள் என்ன எவிடன்ஸ் தேடுறீங்களா?
அவள் மெதுவாக இப்போ சுவரை நோக்கி திரும்பினா. அந்த கருப்பு கோடு அது மெதுவாக விரிவடைந்தது. அது கிராக் மட்டும் இல்லை, அது ஒரு வடிவம், அது ஒரு சிம்பல், ஒரு அன்னோன் சிம்பல். டாக்டரோட மூச்சு இப்போ வேகமாக இருந்தது. இப்போ ஆஃபீஸர் ஃப்ளாஷ் லைட் எடுத்து பக்கத்தில் பார்த்தாரு. அந்த சிம்பல் எந்த ஒரு நோன் ரிலீஜியஸுக்கும் சேர்ந்தது கிடையாது. அது எழுத்து மாதிரி இல்லை, அது வித்தியாசமாக இருந்தது. ஃபாதர் இப்போ மெதுவாக பிரார்த்தனைய ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் லீலா திடீர்னு சிரிச்சா. ஷ்ரா த்ரா ஹூ, அந்த அன்னோன் லாங்குவேஜ் திரும்ப, இந்த முறை ரொம்ப சத்தமாக. இப்போ சுவரில் அந்த சிம்பிள் மேலும் பெரிதாக உருவானது. ஆஃபீஸர் திடீர்னு கையை சுவரில் வச்சார். அவர் உடனே கையை பின்னாடி இழுத்தார். ரொம்ப சுடுது. ஆனால் டாக்டர் இப்போ தெர்மாமீட்டரை எடுத்தார். ரூம் டெம்பரேச்சர் 18 டிகிரி. ஆனால் சுவர் மட்டும் ரொம்ப சூடாக இருக்குது. அந்த நேரத்தில் வெளியில் கான்ஸ்டபிள் கத்துனாரு. சார், கொஞ்சம் எல்லோரும் வெளில வாங்க. எல்லாரும் வெளியில் ஓடி வந்தாங்க. அந்த ஆலமரத்துக்கு கீழே மண் கொஞ்சம் உடைந்து உள்ளே விழுந்தது, உள்வாங்கினது போல் இருந்தது. ஆஃபீஸர் இப்போ ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து டிக் பண்ண ஆரம்பித்தார். மண் அந்த இடத்துல மென்மையாக இருந்தது. சில நிமிடங்களில் ஒரு பழைய மரப்பெட்டி, அது பழையது ஆனால் ரீசண்டாக டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தது. ராஜாமணியோட உடம்பு முழுக்க நடுங்கினது. என்னது இது? இப்போ பெட்டி திறக்கப்பட்டது. அதுக்குள்ள பழைய காகிதங்கள் மற்றும் அதே மாதிரி சிம்பல், இன்னும் சில விஷயங்கள், அந்த அன்னோன் எழுத்து. டாக்டர் இப்போ அந்த பேப்பரை பார்த்தாரு. யாரோ ஒருவேளை இதை இன்டென்ஷனல் இங்கே வச்சுருப்பாங்களோ? ஃபாதர் மெதுவாக சொன்னார். இல்லை, இது விபத்து கிடையாது. அந்த நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய கிளாஸ் உடைச்சது போல். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ஜன்னல் உள்ளே உடைந்திருந்தது. லீலா உள்ளே தான் நின்றுட்டு இருந்தா. அவள் கண்கள் இப்போ திரும்ப வெள்ளையாக மாறி இருந்தது. அவள் மெதுவாக சொன்னா, அடுத்த கதவும் திறந்தது. அந்த குரல் ஒரே நேரத்தில் 3 இடங்கள்லேருந்து வந்தது போல இருந்தது. ராஜாமணி அங்கேயே உறைஞ்சு போனார். அவருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் டாக்டரை பார்த்தாரு. டாக்டர் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் ஃபாதரை பார்த்தாரு. அவர் ப்ரேயரை தேடினார். அவர் எஸ்ஐயை பார்த்தாரு. அவர் ஒரு பாதுகாப்பை தேடினார். ஆனால் அந்த மூணு பேருமே அமைதியாக நின்னாங்க. அந்த நொடி ராஜாமணி உள்ளுக்குள்ளே உணர்ந்தார். இது அவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு விஷயம். இன்ஸ்பெக்டர் அருண் அந்த இரவு ஸ்டேஷனுக்கு திரும்பின பின்னாடி கூட அவரால் அமைதியாக இருக்க முடியல. அவர் பல கிரிமினல் கேஸை பார்த்துருக்காரு. கொலை, டொமஸ்டிக் வயலன்ஸ், பிளாக் மேஜிக் ஃப்ராடு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்த பார்த்துருக்காரு. ஆனால் இந்த கேஸ் ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. வீடியோ எவிடன்ஸ் இருந்தது, விட்னஸ் இருந்தாங்க, டாக்டர், ஃபாதர், கான்ஸ்டபிள், ஃபிசிக்கல் எவிடன்ஸும் இருந்தது. ஆனால் க்ரைம் செக்ஷன் கிளியராக இல்லை. ஐபிசியில் எந்த செக்ஷனில் இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு அவர் தன்கிட்டயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக இருந்தது. இந்த பொண்ணுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை. அவர் ஃபைலை ஓப்பன் பண்ணார். கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணார். அன்நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் பாசிபிள் கிரிமினல் கான்ஸ்பரன்சி. அடுத்த நாள் மார்னிங் அவர் மேலதிகாரிக்கிட்ட ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. சார், சிச்சுவேஷன் இன்னும் பெருசாக போகலான்னு நினைக்கிறேன். மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் சார். மேலதிகாரி அந்த ஃபைலை பார்த்தாரு. அந்த வீடியோவோட ஒரிஜினாலிட்டியை முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள், ஃபாரன்சிக்கு அனுப்புங்க. மீன்வைல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீங்கள் இன்டிமேஷன் அனுப்புங்க. அந்த கேர்ள் மென்டல் ஸ்டேட்டை அசஸ்மெண்ட் பண்ணணும். கோர்ட்டில் முதல்ல ஆர்டர் வாங்கணும். அந்த வார்த்தை கோர்ட் ஆர்டர், அதுவே இந்த கதையோட அடுத்த கதவு. ராஜாமணிக்கு சம்மன் வந்தது. கோர்ட் அப்பியரன்ஸ். அவரோட கையில் இருந்த பேப்பர் நடுங்கினது. அவர் மனசில் ஒரே ஒரு கேள்வி, என் பொண்ணு என்ன? அவள் என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அவளுக்கு ஏதோ நோய் இருக்குது. ஆனால் கோர்ட்லேருந்து ஏன் சம்மன் அனுப்பியிருக்காங்க? என் பொண்ணை கிரிமினலாக ட்ரீட் பண்ண போகிறாங்களா? முதல் ஹியரிங். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்தார். சின்ன கோர்ட் ரூம். ஃபேன்ஸ் மெதுவாக சுழன்றது. பொதுமக்கள் சிலர் பெஞ்சில் இருந்தாங்க. மீடியாவுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியலை. ஜட்ஜ் இப்போது ஃபைலை பார்த்தாரு. போலீஸ் ரெக்வஸ்ட், சைக்காட்ரிக் எவாலுவேஷன் அண்டர் லீகல் சூப்பர்விஷன். டாக்டர் இப்போ ஸ்டாண்டில் அழைக்கப்பட்டார். அவர் அமைதியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நியூராலஜிக்கலாக கேஸ் கிளியர் இல்லை, சைக்காலஜிக்கலாக டிசோசியேஷன் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னார். ஃபாதர் அழைக்கப்பட்டார். அவர் நேராக சொன்னார், இந்த கேஸுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொன்னார். கோர்ட் ரூம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இப்போது நீதிபதியோட ஐப்ரோ உயர்ந்தது. ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறீங்க? இது லீகலாக கொண்டு வர முடியாது ஃபாதர். அந்த டென்ஷன், அதாவது சட்டத்தில் மத நம்பிக்கைக்கு இடமில்லை. அடுத்து வீடியோ எவிடன்ஸ் ப்ளே பண்ணப்பட்டது. கோர்ட் ரூமில் லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணப்பட்டது. அந்த ஸ்க்ரீனில் 3-6 சீன். லீலா கேமராக்கு பக்கத்தில்
வந்தது, அந்த அன்னோன் லாங்குவேஜில் பேசினது, டபுள் வாய்ஸ் லேயர், ரூம் முழுக்க அமைதி. ஜட்ஜு இப்போது நிமிர்ந்து உட்காந்தாரு. இந்த ஆடியோவை ஃபாரன்சிக்கில் வெரிஃபை பண்ணணும், இதோட ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்கணும். இப்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார், ஓகே, அது வரைக்கும் இப்போ நம்ம அப்சர்வேஷனில் வைக்கணும் யுவர் ஆனர். அந்த நேரத்தில் கோர்ட் ரூம் கடிகாரம் 11:06 அடித்தது. ஜட்ஜு கொஞ்சம் யோசிச்சாரு. ஒரு நொடி லீலா தலையை தூக்குனா. அவள் ஜட்ஜை பார்த்தா. அவளோட உதடுகள் மெதுவாக அசைந்தது. அது சத்தம் இல்லை, ஆனால் கேமரா ஜூம் பண்ண கோர்ட் ரிப்போர்ட்டர் அதுக்கப்புறம் சொல்லுவார், அந்த பொண்ணு 3வது கதவு நீதிமன்றத்தில் திறந்ததுன்னு சொல்கிறா. நீதிபதி இப்போது இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தாரு. இந்த பொண்ணு ஜுடிஷியலான மெடிக்கல் சூப்பர்விஷனுக்கு 14 days இருக்கணும்னு சொல்லி. அது ஹாஸ்பிட்டலில் அவளை அப்சர்வேஷன் பண்ணணும். ராஜாமணி இந்த வார்த்தையை கேட்டு சேரில் உட்காந்தாரு. டாக்டரை பார்த்தாரு, அவர் ஃபாதரை பார்த்தாரு, போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தாரு. அவருக்கு புரிஞ்சது, இப்போது இந்த விஷயம் அவரோட வீட்டை விட்டு வெளியில் வந்தது. இது ஒரு லீகலான ஒரு கேஸ் ஆயிடுச்சு. அந்த நாள் நீதிமன்ற வளாகம் வழக்கத்தை விட ரொம்ப பரபரப்பாக இருந்தது. முதல் விசாரணை நாளில் இந்த வழக்கு ஒரு சாதாரண மனநிலை ஆய்வு மனுவாக இருந்தது. ஆனால் வீடியோ வெளிவந்த பின்னாடி இந்த வழக்கு ஒரு நகரத்தோட ஆர்வத்தையும் பயத்தையும் விவாதத்தையும் ஒரே நேரத்தில் எழுப்பியிருந்தது. நீதிமன்ற வளாகத்தின் வெளியில் கூட சிலர் காத்திருந்தாங்க. சில பேர் இதை மனநோயின்னு சொன்னாங்க, சிலர் இதை அதிசயம்னு சொன்னாங்க, சிலர் இது பெரிய மோசடின்னு சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் அது யாருடைய நம்பிக்கையுமே ஏற்காது. அது சாட்சியை தான் கேட்கும், எவிடன்ஸ் கேட்கும். ராஜாமணி முன்னாடி சேரில் உட்காந்துருந்தாரு. அவருடைய கைகள் ஒன்றோடொன்று பிணைந்திருந்தது. அவருடைய விரல்கள் வெண்மையாக மாறியிருந்தது. அவரோட மூச்சு ஆழமாகவும் சீரற்றதுமாகவும் இருந்தது. லீலா இப்போ காவல் பாதுகாப்போட உள்ளே கொண்டு வரப்பட்டா. அவள் அமைதியாக நடந்தா. அவளுடைய முகத்தில் பயம் இல்லை, ஆனால் அவளுடைய கண்களில் கொஞ்சம் சோர்வு இருந்தது. ஆனால் அந்த சோர்வின் கீழே ஒரு கவனிப்பு இருந்தது. அவள் நீதிமன்ற அறையை முழுவதுமாக பார்த்தா, மிக மெதுவாக. அவளுடைய கண்கள் சில நொடிகள் நீதிபதியோட இருக்கையில் நின்னது. நீதிபதி இப்போ உள்ளே வந்தார். எல்லாரும் எழுந்தாங்க. அமைதி நிலவுனது. ஆடியோ ஃபாரன்சிக் அறிக்கை தயாராக இருக்கிறதா அப்படின்னு நீதிபதி கேட்டார். அரசு வழக்கறிஞர் எழுந்தார். தயார் மாண்புமிகு நீதிபதி அவர்களே அப்படின்னு சொன்னார். ஒரு திரை அமைக்கப்பட்டது. அதில் ஒளி அலைவடிவம் காட்டப்பட்டது. ஃபாரன்சிக் நிபுணர் சாட்சி பெட்டியில் ஏறி நின்னார். அவருடைய முகம் அமைதியாக இருந்தது, ஆனால் அவருடைய குரலில் கொஞ்சம் கவனம் இருந்தது. யுவர் ஆனர், இந்த ஒளிப்பதிவு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. டிஜிட்டல் திருத்தம், சேர்க்கை, குரல் இணைப்பு போன்ற எந்த சான்றும் இதில் இல்லை. இது இயல்பான ஒரு இயற்கையான பதிவு. நீதிமன்றத்தில் மெதுவான கிசுகிசு. இப்போது அந்த நிபுணர் தொடர்ந்து பேசினார். ஒளி 2 அடுக்குகளை கொண்டது. முதல் அடுக்கு, அதை செக் பண்ணி பார்த்தோம், அது லீலாவோட குரல் தான். அந்த 2வது அடுக்கு குரல், அது வேறு தனித்த அதிர்வன், வேறு ஃப்ரீக்குவன்சி கொண்ட குரல். நீதிபதி இப்போ கொஞ்சம் முன்னாடி சாஞ்சு உட்காந்தாரு. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. 2 வேறு குரல்வளை அதிர்வு சான்று உள்ளது. ஒரே நபர் ஒரே நேரத்தில் உருவாக்க முடியாத இரட்டை ஒளி அமைப்பு வந்திருக்கு. அந்த வார்த்தைகள் நீதிமன்ற அறையில் கனமாக விழுந்தது. பாதுகாப்பு வழக்கறிஞர் உடனே எழுந்தார். எக்கோ அல்லது சாதாரண ஒளி பிரதிபலிப்பாக இருக்க முடியுமா இது? அப்படி இல்லை. ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் மூலம் உறுதி செய்யப்பட்டது. 2மே தனித்தனி ஒளி மூலங்கள். அரசு வழக்கறிஞர் அடுத்த கேள்வி கேட்டார். அந்த பொண்ணு பேசின மொழியை நீங்கள் அடையாளம் கண்டீங்களா? நிபுணர் இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டார். முதல்ல பொதுவான மொழி ஒப்பீடு சாஃப்ட்வேர் மூலம் சோதனை செய்யப்பட்டது. லத்தீன் குடும்ப மொழிகள் அனைத்தும் ஒப்பிடப்பட்டன. ஸ்பானிஷ், போர்த்துகீஸ், கேட்டலன். அவர் திரையில் ஒளித்துண்டுகளை காமிச்சார். இந்த சத்தங்கள் திரும்ப திரும்ப வரும் சில ஒளிக்கூற்றுகள். த்ராக், எல்மே, கார்ஷா. நீதிமன்றம் அமைதியாக இருந்தது. அந்த நிபுணர் சொன்னதை கேட்டுட்டு இருந்தது. இந்த ஒளிகள் நவீன ஸ்பானிஷ் மொழியோட பொருந்தலை, ஆனால் பழைய ஸ்பானிய பிராந்திய வழக்கு அந்த ஒளி அமைப்புகளோட ஒத்து போகின்றன. ராஜாமணி இப்போ திடீர்னு தலையை தூக்குனாரு. நீதிபதி தெளிவாக கேட்டார். கொஞ்சம் எளிமையாக புரியும்படி சொல்லுங்களேன். அதாவது யுவர் ஆனர், 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட ஒரு பழைய ஸ்பானிஷ் வழக்கு மொழி இது. இப்போ இது பயன்பாட்டில் இல்லை, ஆனால் சில வரலாற்று ஆவணங்களில் மட்டும் காணப்படுது. அந்த வாக்கியம் இப்போது இது பயன்பாட்டில் இல்லை. அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு குளிர் போல பரவுனது. பாதுகாப்பு வழக்கறிஞர் இப்போ கொஞ்சம் சிரிச்சாரு. ஒரு கிராமத்து மாணவி ஒருபோதும் அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போனதில்லை. அந்த பொண்ணு ஒரு பழைய ஸ்பானிஷை பேசுகிறாளா என்ன? நிபுணர் இப்போ அமைதியாக பதிலளித்தார். அந்த பொண்ணு பேசுகிற மொழி அமைப்பு அதை தான் சுட்டி காமிக்குதுன்னு சொன்னார்.
அந்த பொண்ணு பேசினதை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமா? நிபுணர் இப்போ தன்னோட குறிப்புகளை பார்த்தாரு. முழுமையாக இன்னும் நான் அதை ஆராய்ச்சி பண்ணலை, ஆனால் ஒரு வாக்கியம் பகுதியளவில் புரிஞ்சுதுன்னு சொன்னார். நீதிமன்றம் முழுக்க கவனமாக இருந்தது. எல் போட்ரா த்ரே அப்ரீர், அரசு வழக்கறிஞர் மெதுவாக கேட்டார். இதுக்கான பொருள் என்ன? அதாவது 3வது கதவு திறக்கிறது. ராஜாமணி நாற்காலியில் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தாரு. அந்த நேரத்தில் லீலா தரையை உயர்த்தினா. அவளோட உதடு மெதுவாக அசைந்தது. பக்கத்தில் இருந்த மைக்ரோஃபோன் அந்த மெல்லிய ஒலியை பதிவு செய்தது. யா ஹாபிட்ரோ. நிபுணரோட கண் பெரிதானது. இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே அது திறந்துட்டுன்னு சொல்லுது. நீதிபதி உடனே கட்டுப்படுத்தினாரு. அமைதி அமைதி. பாதுகாப்பு தரப்பு வாதம் வச்சது. இது மன அழுத்தத்தோட வெளிப்பாடு. மனித மூளை கேள்விப்பட்ட ஒலிகளை ஈஸியாக உருவாக்க முடியும். இப்போ மருத்துவர் சாட்சி பட்டியில் வந்தார். மருத்துவ பரிசோதனைகளில் எந்த ஒரு நரம்பியல் கோளாறு இந்த பொண்ணுக்கு கண்டுபிடிக்கப்பட முடியலை. ஆனால் டிசோசியேட்டிவ் நிலை சாத்தியமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஃபாதர் பேச அனுமதி கேட்டார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, மனநிலை கோளாறு வரலாற்று துல்லியமுள்ள ஒரு பழைய வழக்கு மொழியை எப்படி உருவாக்கும்? நீதிபதி இப்போ ஃபாதரை கொஞ்சம் கடுமையாக பார்த்தாரு. இங்கே பாருங்கள் ஃபாதர், நீதிமன்றம் ஒருபோதும் அமானுஷ்ய விளக்கங்களை ஏற்காது. ஆனால் மொழி மர்மம் இந்த விஷயத்தில் இருக்குது, அதையும் மறுக்க முடியாது. அடுத்த கட்ட உத்தரவு இந்த மாதிரி வந்தது. வரலாற்று மொழியியல் நிபுணர் அழைக்கப்பட வேண்டும். அந்த சத்தம், அந்த ஒளி, அது திரும்ப ஸ்பெக்ட்ரல் ஆய்வுக்கு அனுப்பப்படணும். லீலா நீதிமன்ற கண்காணிப்பில் மருத்துவ பராமரிப்பில் இருக்கணும். விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. வெளியில் வர்றப்போ ஊடகங்கள் காத்திருந்தது. இது உண்மையா? அந்த பொண்ணுக்கு மனநோயா? அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ராஜாமணி எதுவுமே பேசலை. அவர் தன்னோட மகளை பார்த்தாரு. போலீஸ் பாதுகாப்போட போன லீலா மெதுவாக திரும்பி பார்த்தா. அவள் மெதுவாக பழைய அந்த சத்தத்தில் சொன்னா, ஹெலோஸ் எக்ஸ்கியூஷோ. பக்கத்தில் இருந்த அந்த மொழியியல் நிபுணர் இப்போ திடுக்கிட்டாரு. அதன் பொருள், அவர்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்லுன்னு. அந்த வாக்கியம் அந்த நீதிமன்ற அறைக்குள்ள மட்டும் இல்லை, அது அந்த வழக்கை கேட்டுக்கிட்டு இருக்கிற யாரோ ஒருவரை குறித்தது போல இருந்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு வரலாற்று மொழியியல் நிபுணர் அழைக்கப்பட்டார். அவர் பெயர் டாக்டர் அனந்தகிருஷ்ணன். ஆனால் அவர் ஆய்வுத்துறை இந்திய வரலாறு அல்ல. அவர் ஆய்வு செய்தது பெனின்சுலன் நடுக்கால மறைமத இயக்கங்கள். அவர் நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க வந்த நாள். அறையில் ஒரு வேறு விதமான அமைதி இருந்தது. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். இந்த வழக்கில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சொற்கள் அப்படின்னு அவர் மெதுவாக ஆரம்பித்தார். 13ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய வடக்கு ஸ்பெயின் பகுதியில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிராந்திய வழக்கு மொழியோடு ஒத்திருக்கிறது. நீதிபதி முன்னாடி சாய்ந்தார். அது என்ன வகையான மொழி மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன்? அது ஒரு பொதுமக்களோட மொழி அல்ல, அது ஒரு சின்ன மறைமத குழுவோட சடங்கு மொழி. அந்த வாக்கியம் அந்த நீதிமன்றத்தை கனமாக்குனது. டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தொடர்ந்தார். வரலாற்று குறிப்புகளில் மிக குறைந்த அளவில் மட்டுமே இந்த மறைமத குழு பற்றிய தகவல் இருக்குது. இதை நான் இன்னும் ஆராயணும். லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவர் கொஞ்சம் இடைவெளி விட்டார். வரலாற்று குறிப்புகளில் மிக குறைந்த அளவில் மட்டுமே இந்த குழு பற்றிய தகவல்கள் உள்ளது. அவர்கள் தங்களை லா பெச்சுவா ஆஸ்குரா என்று அழைத்து கொண்டனர். அதன் பொருள் இருள் கதவு. அந்த வார்த்தை இருள் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் முதுகில் குளிர் ஓட வைத்தது. இந்த குழு சாதாரண மதக்குழு மட்டுமல்ல. அவர்கள் நம்பிக்கை என்னவென்றால், உலகம் 3 நிலைகளை கொண்டது. முதல் உயிரோடு இருப்பர், 2வது இறந்தோர், 3வது இடையில் சிக்கியவர்கள். ராஜாமணி இதை கேட்டு நடுங்கினாரு. இப்போ திரையில் ஒரு பழைய கைப்பிரதி மேனுஸ்கிரிப்டோட படம் காட்டப்பட்டது. அதில் சில சிம்பல்ஸ் இருந்தது. அந்த சிம்பல் லீலா வீட்டு சுவரில் தோன்றின சின்னங்களை ஒத்திருந்தது. நீதிமன்றம் முழுக்க ஒரு அதிர்ச்சியான அலை. அந்த குழுவினர் உண்மையாகவே ஒரு பரிமாண எல்லையை திறக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. இதை கேட்டு பாதுகாப்பு வழக்கறிஞர் கொஞ்சம் சிரிச்சாரு. என்ன சார், புராண கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், வரலாற்று பதிவுகளில் இதை மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மொழி அதில் இருக்குது. அந்த சடங்குகளும் பதிவில் இருந்தது. இந்த விசாரணையை கேட்டுட்டு இருந்த நீதிபதியோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. இது இந்த பொண்ணோட வெறும் மனநில கோளாறு மட்டுமா, இல்லை யாரோ ஒருத்தர் இந்த பழைய வரலாற்றை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி தெரிந்தே இதை பயன்படுத்துகிறாங்களா? அவர் தன்னோட குறிப்பேட்டில் ஒரே ஒரு வரியை எழுதினார். கோயின்சிடன்ஸ் cannot explain structural linguistic accuracy. அவர் உயர்ந்து இப்போ பார்த்தாரு. அனந்தகிருஷ்ணன் சொன்னதை பார்த்தாரு. மேலும் அனந்தகிருஷ்ணன் கிட்ட கேட்டார், இந்த வரலாற்று குழுவின் பதிவுகள் இந்தியாவுடன் தொடர்பு கொண்டதா அப்படின்னு கேட்டார். டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலையசைச்சாரு.
அதற்கான தொடர்பு இருக்கா அப்படின்னு நான் இனிமேல் தான் ஆராயணும் கணம் கோர்ட்டார் அவர்களே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த மொழி ஒரு இந்திய கிராமத்தில் எப்படி தோன்றினதுன்னு நீதிபதி கேட்டார். அந்த கேள்வி அந்த அறையில் மிதந்தது. அதற்கு யாருக்குமே எந்த பதிலும் இல்லை. அந்த நேரத்தில் லீலா மெதுவாக தலையை தூக்குனா. அவள் நீதிமன்றத்தில் யாரையுமே பார்க்கல. அவள் ஒரு வெற்றிடத்தை பார்த்தா. அவள் மெதுவாக சொன்னா, போற்றாத்ரே ஆபிட்ஷா. மொழியியல் நிபுணர் உடனே திடுக்கிட்டாரு. அந்த பொண்ணு சொல்கிறது 3வது கதவு திறந்து விட்டதுன்னு. அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் இருந்த கடிகாரம் திடீர்னு நின்னது. 12:06. அது 6 என்ற நேரத்தின் பிரதிபலிப்பு போல இருந்தது. நீதிபதி உள்ளுக்குள்ளே யோசிச்சாரு, இது ஒரு பெரிய திட்டமாக இருக்குமோ, ஏதோ மதக்குழு இதை வேணும்னே பயன்படுத்துகிறாங்களோ, இல்லை இந்த வரலாற்றை பயன்படுத்தி ஒரு மன அழுத்த நாடகத்தை நடத்துகிறாங்களா, இல்லை ஒரு பொண்ணு உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காளா, அவளோட மூளையில் நரம்பியல் பிரச்சனையில் எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு லாங்குவேஜ் அவளுக்கு ஒரு மேனிப்புலேஷனாக வருதா. அவருக்கு புரிந்தது, இது ஒரு சாதாரண மனநிலை ஆய்வு வழக்கு மட்டும் அல்ல. ஒரு மனித குரல் எல்லைக்கு அப்பால் எப்போவாவது திறக்குமா. இப்போ அவர் அடுத்த விசாரணைக்கான உத்தரவை பிறப்பித்தார். மேனுஸ்கிரிப்ட் ஆத்தன்டிக்காக அதை வெரிஃபை பண்ணணும். அந்த லாங்குவேஜோட ஃப்ரீக்குவன்சி பேட்டர்னை டீப்பராக அனலைஸ் பண்ணணும். லீலாவோட குடும்ப பின்னணி முழுமையாக விசாரிக்கப்படணும். ஏன்னா லீலாவோட குடும்பத்துக்கும் வேறு நாட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஆராயணும். அவளுடைய முன்னோர்கள் யாரும் அங்கேருந்து வந்தவங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆலமரத்தின் கீழே கண்டெடுக்கப்பட்ட அந்த பெட்டியை ஃபாரன்சிக் ஆய்வுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னார். நீதிமன்றம் கலைந்தது. ராஜாமணி வெளியில் நின்னார். அவரோட மனசில் ஒரே ஒரு கேள்வி, இந்த வரலாற்று சம்பந்தமான மொழி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம லீலாவுக்கு எப்படி தெரிஞ்சது. லீலா காவலர்களோட போனா. அவள் மெதுவாக யாருக்கும் கேட்காத அளவில் சொன்னா, ஹலோ சியாக்ரிஷோ. மொழியியல் நிபுணர் பின்னாடி நின்று அந்த வார்த்தையை கேட்டார். அவரோட முகம் வெளுத்து போனது. அதோட பொருள், அவர்கள் ஏற்கனவே இந்த விஷயத்தை கடந்து விட்டார்கள். அடுத்த முறை நீதிமன்றத்தில் திரும்ப ஒரு அமைதி வந்தது. வரலாற்று மொழியியல் நிபுணர் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் திரும்ப சாட்சி பெட்டியில் நின்னார். இந்த முறை அவரது முகத்தில் இருந்த அமைதி குறைந்திருந்தது. அவர் கையில் இருந்த பழைய கைப்பிரதியை மெதுவாக மேஜை மேலே வச்சார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே அப்படின்னு அவர் தொடங்கினார். முந்தைய சாட்சியில் நான் குறிப்பிட்ட மறைமத குழுவை பற்றி மேலும் ஆராய்ந்துள்ளேன். அவர் ஆழமாக மூச்சு விட்டார். அந்த குழு சாதாரண மத பிரிவு அல்ல. அவர்கள் லா ஜும்ப்ரா ருஜா அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். அதன் பொருள் சிவப்பு நிழல். அந்த அறை முழுக்க அமைதி. வரலாற்று பதிவுகள் அவர்கள் மீது மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன. அவர்கள் சாத்தான்களை வழிபட்டவர்கள் என்று. அந்த வார்த்தை சாத்தான் நீதிமன்றத்தில் இருந்த பலரின் முகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதுகாப்பு தரப்பு உடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இது மத நம்பிக்கை சார்ந்த கருத்து, இது வழக்குடன் தொடர்பில்லாதது. ஆனால் அந்த மொழியியல் நிபுணர் தொடர்ந்தார். இந்த குழுவினர் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டை பயன்படுத்தினர். அது 3 வளைவுகளை கொண்ட கீழே திரும்பும் கோடு. அதன் நடுவில் ஒரு பிளவு. திரையில் அந்த சிம்பல் காட்டப்பட்டது. ராஜாமணி உடனே எழுந்தாரு. இந்த சிம்பல் இதான் எங்கள் வீட்டு சுவரில் இருக்கு. அந்த நொடியில் நீதிமன்றத்தில் ஒரு மௌனம். டாக்டர் அனந்தகிருஷ்ணன் இப்போ மெதுவாக விளக்குனாரு. அந்த சிம்பல் மர்காதல் அபிசுமோ அப்படின்னு அழைக்கப்படும். அவர் தமிழில் மொழிபெயர்த்தாரு. அதன் பொருள் அபாயத்தின் அடையாளம் அல்லது அழிவின் முத்திரை. அவர்கள் நம்பியது இந்த சின்னம் சாத்தானின் இருப்பை அழைக்கிறது. அதை சுவரில் வரைவது ஒரு அழைப்பு. அதை குரலில் உச்சரிப்பது ஒரு ஒப்புதல். நீதிபதியோட முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவரோட கண்கள் கூர்மையாக இருந்தது. அந்த மொழி அப்படின்னு அவர் கேட்டார். அது பொதுமக்கள் புரியாத வகையில் மாற்றியமைக்கப்பட்ட பழைய ஸ்பானிஷ் வழக்கு. அவர்கள் நம்பியது மனித மொழி நேரடியாக சாத்தானை அழைக்க முடியாது, ஆனால் மறைமொழி முடியும். நிபுணர் இப்போ ஒரு வரலாற்று பதிவை வாசித்தார். அவர் தமிழில் அதை மொழிபெயர்த்து சொன்னார். கைண்டோ லா மர்கோ ஜோஜப்ஷா லவ் நோன் எல்தோல் கோம்ப்ரோ. அந்த முத்திரை வரையப்படும் போது பேசுவது மனிதன் அல்ல. அந்த வாக்கியம் கோர்ட் ரூமில் மிதந்தது. ஃபாரன்சிக் நிபுணர் முன்னாடி சாஞ்சார். ஆடியோவில் இருந்த 2வது குரல். அவர் திடுக்கிட்டார். ஏன்னா அந்த ஆடியோவில் இருந்த அந்த 2வது குரல் அது மனிதனோட அதிர்வெண் எல்லையை கடந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி. நீதிபதி இப்போ கூர்மையாக கேட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்? அது மனித குரல் வழி உருவாக்கும் சாதாரண ஃப்ரீக்குவன்சிக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஆசிலேஷன். அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கூட பயத்தை குறைக்கலை, இன்னும் அதிகரித்தது. நீதிபதியோட மனசுக்குள்ளே திரும்ப அந்த கேள்வி, யாராவது இந்த வரலாற்றை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி இந்த சிம்பிளை உருவாக்கியிருக்காங்களா? அந்த குழுவை சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் யாராவது இருப்பாங்களோ?
இப்போ அவர் ராஜாமணியை பார்த்தாரு. மிஸ்டர் ராஜாமணி, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வெளிநாட்டு தொடர்பு இல்லை வரலாற்று ஆர்வம்? ராஜாமணி தலையசைச்சாரு. எங்கள் வீட்டில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீதிபதி அவர்களே, எங்களுக்கும் அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் லீலா மெதுவாக தலையை உயர்த்தினா. அவள் நேராக நீதிபதியை பார்த்தா. அவளோட உதடுகள் மெதுவாக அசைந்தது. மார்க்கா யா பிஷியா. மொழியியல் நிபுணர் திரும்ப அந்த வார்த்தையை சொன்னார். முத்திரை ஏற்கனவே வைக்கப்பட்டது. நீதிபதியோட முதுகில் ஒரு குளிர் ஓடியது. அதே நேரத்தில் நீதிமன்ற மின்விளக்குகள் சற்றே மினுங்கின. சில நொடிகள், மிக குறுகிய நேரம், ஆனால் அந்த நேரம் போதுமானது. லீலா மெதுவாக சிரிச்சா. அந்த சிரிப்பு முந்தைய வீடியோவில் இருந்தது போல. அவள் திடீர்னு அந்த அன்னோன் டிலக்ட சொன்னா. எல் எக்யுஷா எல் ஹப்லா. நிபுணரோட குரல் நடுங்கினது. அவன் கேட்குறான், அவன் பேசுகிறான். அந்த அவன் யாருன்னு தான் யாரும் கேட்கல, ஏன்னா யாருக்கும் புரியலை. நீதிபதி தன்னோட குறிப்பேட்டில் எழுதினாரு, இது ஃப்ராடாக இருந்தால் டூ ப்ரீசைஸாக இருக்க முடியாது. ஒருவேளை உடம்புக்கு முடியல, மனநோயாக இருந்தால் இது டூ ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. இது கோயின்சிடென்ஸாக இருந்தால் இதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அவர் மெதுவாக தலையை உயர்த்தினார். இந்த வழக்கு இப்போது வெறும் மனநிலை ஆய்வு மட்டுமல்ல, இது சமூக பாதுகாப்பு கேள்வி. நீதிபதி உத்தரவிட்டார். சிம்பல் மற்றும் கைப்பிரதி ஃபாரன்சிக் ஆய்வு செய்ய வேண்டும். சாத்தானை வழிபட்ட அந்த மறைமத குழுவின் ஆவணங்கள் முழுமையாக பெறப்பட வேண்டும். லீலா பாதுகாப்பு தனிமைப்படுத்துதலில் வைக்கப்பட வேண்டும். விசாரணை முடிந்து அனைவரும் வெளியேறத் தொடங்கினர். ராஜாமணி நின்னபடியே இருந்தார். அவர் தன்னோட மகளை கவலையோட பார்த்தாரு. அவள் மெதுவாக அவரை நோக்கி சொன்னா, அப்பா, நான் கூப்பிடலை, அவங்க தான் வந்தாங்க. இந்த குரல் லீலாவோட குரல் தான், ஆனால் அது வித்தியாசமாக இருந்தது. அந்த மாலை நீதிமன்றம் கலைந்த போது நீதிபதி ராகவனோட மனசில் வழக்கு இன்னும் முடியவில்லை. அவர் காரில் உட்கார்ந்தப்ப வெளியில் மாலை சூரியன் மங்கிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவரோட மனசில் மட்டும் இன்னும் சத்தம் இல்லை. மார்க்கா யா பெஷுயா, அவன் கேட்குறான். அந்த வார்த்தைகள் தொடர்ந்து அவரோட நினைவில் கேட்டுக்கிட்டே இருந்தது. அவர் பல ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றினவர். நிறைய கொலை வழக்குகளை பார்த்துருக்காரு, மனநிலை கோளாறுகளை பார்த்துருக்காரு, மத மூடநம்பிக்கைகள் காரணமாக நடந்த கொடுமைகளை பார்த்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவர் பார்த்தது வெறும் சாட்சி மட்டும் இல்லை, அது ஒரு அசாதாரணமான அமைப்பு. அவர் தன்னோட குறிப்பேட்டை திரும்ப திறந்து பார்த்தாரு. டூ ஸ்ட்ரக்சர்டு, டூ ப்ரிசைஸ். அந்த 2 வார்த்தைகள் அவரை விட்டு விலகலை. அவரோட வீடு நகரத்தோட அமைதியான பகுதியில் இருந்தது. அது ஒரு 2 மாடி கொண்ட வீடு. முன்புறத்தில் சின்ன தோட்டம். அவர் உள்ளே நுழைந்தப்ப அவரோட மனைவி லக்ஷ்மி சமையல் அறையில் இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு போலங்க, லக்ஷ்மி கேட்டாங்க. ஆமாம், வழக்கு ரொம்ப பெருசாக போச்சு. அவரோட குரலில் சோர்வு இருந்தது. ஆனால் உடலில் சோர்வு இல்லை, அது ஒரு மனசோர்வு. நீதிபதி கைகளை கழுவுறப்ப கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்தாரு. அவரோட கண்களில் ஒரு அசாதாரண கவனம் இருந்தது. அது வழக்கமான நீதிபதியின் அமைதி இல்லை, அது ஏதோ ஒன்றை மறைக்க முயலும் ஒரு மனுஷனோட பார்வை. இரவு உணவு அமைதியாக சாப்பிட்ட பின்னாடி அவர் மனைவி கிட்ட வழக்கை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் உள்ளுக்குள்ள அந்த சத்தம், அந்த அன்னோன் லாங்குவேஜ், அந்த சிம்பல், அந்த பொண்ணு பேசுறது, அந்த பொண்ணோட முகம், இது எல்லாமே தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருந்தது. இரவு 10:45 அவர் படுக்கைக்கு போனார். அவரோட அறை இருண்டிருந்தது. ஜன்னல் திரை கொஞ்சம் அசைந்தது. வெளியில் காற்று இல்லை. இப்போ அவர் லைட் ஆஃப் பண்ணார். அமைதி. ஆனால் அந்த அமைதி முழுமையான அமைதி இல்லை, அது ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற அமைதி. இரவு 12:06 அவர் திடீர்னு கண்களை திறந்தார். அவருக்கு தெரியல அவர் ஏன் முழிச்சாருன்னு. டைம் பார்த்தாரு. 12:06. அந்த நேரம் அது 6க்கு எதிரொலி போல இருந்தது. அவர் திரும்ப படுக்க முயன்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் மிக மெல்லிய ஒரு சத்தம் சுவர்ல இருந்து, அது ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி, மிக மெதுவாக நகரும் ஒளி. அவர் உட்கார்ந்தாரு. அவர் காதுகளை கவனமாக வச்சாரு. திரும்ப அவர் சுவருக்குள்ளேருந்து வந்தது போல இருந்தது. இப்போ ராகவன் மெதுவாக எழுந்தார். அவர் விளக்க ஆன் பண்ணார். அது வெறும் சுவர் தான், எதுவும் இல்லை. இப்போ அவர் ரொம்ப மூச்சு ஆழமாக இழுத்து விட்டார். கேஸை பற்றி நினச்சி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோமோ, அவர் தனக்கு தானே நம்ப வச்சார். திரும்ப பெட்டுக்கு போனார். அவர் திரும்ப கண்களை மூடினார். சில நொடிகள். அதுக்கப்புறம் அவரோட பெயரை யாரோ கூப்பிட்டது போல இருந்தது. ராகவன். அவர் திடீர்னு எழுந்தார். அது அவரோட மனைவியோட குரல் இல்லை, அது வேற யாரோட குரலும் இல்லை. அந்த குரல் ரொம்ப ஆழமாக இருந்தது. அவர் படுக்கையிலிருந்து இறங்கினார். கண்ணாடி முன்னாடி நின்னார். அவரோட முகம் மட்டும் தெரிந்தது. ஆனால் சில நொடிகள் அவரோட முகத்துக்கு பின்னாடி ஒரு நிழல் போல இருந்தது. அவர் கண்களை சிமிட்டினார். அந்த நிழல் மறைந்தது.
பாத்ரூம்க்கு போனார். குழாயை திறந்தார். தண்ணீர் வழிந்தது. அவர் திரும்ப முகத்தை கழுவிட்டு கண்ணாடியை பார்த்தாரு. அந்த நேரத்தில் அவரோட கண்ணாடியில் ஒரு மெல்லிய கோடு, முதல் கோடு. அவர் நெருங்கி பார்த்தாரு. அது ஒரு சாதாரண நீர்த்துளி அல்ல, அது ஒரு வளைவு. இப்போ இன்னொரு வளைவு, அது மூன்றாவது கோடு. இப்போ அவரோட இதயம் வேகமாக துடித்தது. அந்த சிம்பல், அதே சிம்பல். அவர் திடீர்னு கையை நீட்டி கண்ணாடியை தொடச்சாரு. அந்த சிம்பல் இப்போ அழிந்தது. ஆனால் கண்ணாடி மேலே தண்ணீர் துளிகள் இப்போ கொஞ்சம் கீழே வழிந்தப்போ இப்போ திரும்ப அந்த சிம்பல் திரும்ப உருவானது. நீதிபதி அதை பார்த்து கொஞ்சம் பின்னாடி வாங்கினாரு. அந்த நேரத்தில் அவரோட காதில் ரொம்ப மெல்லிய குரல், யா பஷூயா. அவர் திரும்பி பார்த்தாரு. யாருமே இல்லை. அவர் திடீர்னு விளக்க ஆன் பண்ணார். இப்போ வெளிச்சமாக தான் இருந்தது அந்த அறை. திரும்ப விளக்க ஆஃப் பண்ணார். அந்த இருள் இப்போ முழுமையான இருளாக இல்லை. இப்போ நீதிபதியோட கண்களுக்கு இருட்டு பழக ஆரம்பிச்சிருந்தது. அந்த நேரத்தில் சுவர் மேலே மிக மெல்லிய சிவப்பான ஒளி. அது மெதுவாக நகர்ந்தது. அது 3 வளைவுகளாக இணைந்தது. அந்த சிம்பல் இப்போ அது கண்ணாடியில் இல்லை, சுவரில் வந்தது. நீதிபதி ராகவன் மூச்சை பிடிச்சாரு. திரும்ப அந்த குரல், எல் எக்ஷா. அவர் மெதுவாக அந்த வார்த்தையை நினைச்சாரு. அவன் கேட்கிறான். அவர் திடீர்னு இப்போ கதவை திறந்தாரு. மனைவி வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னாச்சு? இல்லை, திடீர்னு ரூமில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை. லக்ஷ்மி, கொஞ்சம் உள்ளவா, இந்த சுவரை பாரு. இப்போ லக்ஷ்மி உள்ளே வந்து சுவரை பார்த்தா வெறும் சுவர், எதுவுமே இல்லை. என்னங்க? ஒன்றும் இல்லையே, சுவரில் என்ன? ஒன்றும் இல்லை, ஏதோ அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது. சரி, நான் இங்கேயே தூங்குறேன். பக்கத்து ரூமில் படுத்துருந்தா நீங்கள் ஏதாவது புக்கை படிச்சுட்டு இருப்பீங்கன்னா அவங்க கூட வந்து படுக்கிறதே இல்லை. இப்போ தனியாக அவர் பாத்ரூமுக்கு போனார். சுவர் வெறுமையாக இருந்தது. கண்ணாடி சுத்தமாக இருந்தது. அவர் தன்னோட நெத்தியில் வியர்வையே உணர்ந்தார். இல்லை, இது ஓவரான மன அழுத்தம், இது ஓவரான திங்கிங். தன்னைத்தானே நம்ப வச்சார். அந்த நேரத்தில் அவர் காதுக்கு பக்கத்தில் ஒரு மூச்சு. அது அவரோட மூச்சு இல்லை, அது அவருக்கு பின்னாடி இருந்து மிக ரொம்ப பக்கத்தில். மெதுவாக திரும்பி பார்த்தாரு நீதிபதி. யாருமே இல்லை. ஆனால் கண்ணாடியில் அவர் மட்டும் இல்லை. அவருக்கு பின்னாடி ஒரு கருமை. அது மனித வடிவம் அல்ல, அது ஒரு வடிவமற்ற நிழல். அது கொஞ்சம் உயரமானது. அது அசையலை. இப்போ நீதிபதி ராகவன் பிளிங்க் பண்ணார். அது மறைஞ்சு போச்சு. இப்போ பாத்ரூம் சுவரில் சாஞ்சு நின்னார் நீதிபதி. அவரோட மனசில் முதன்முறையாக உண்மையான பயம். ஒருவேளை இந்த வழக்கு என்ன தொட்டு பார்க்குதோ? அவர் தன்னோட கை நடுக்கத்தை பார்த்தாரு. ஆமாம், அவர் பல வழக்குகளில் உறுதியாக இருந்தவர். ஆனால் இன்னைக்கு முதன்முறையாக அவர் தன்னைத்தானே சந்தேகிச்சுக்கிட்டாரு. இது என்னோட மனப்பதட்டமா? இல்லை. அவர் படுக்கைக்கு திரும்பினார். மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க. அவர் கண்களை மூடினார். மிக மெல்லிய குரல் திரும்ப, ராகவன். கண்களை திரும்ப திறந்தாரு. கடிகாரம் 3:06. அவர் உட்கார்ந்தாரு. அந்த நேரத்தில் அவர் சுவரில் மெதுவாக திரும்ப அந்த ஸ்க்ராட்ச் சத்தம் அது தெளிவாக கேட்டது. சுவரை பார்த்தாரு. அந்த சிம்பல் 3 கோடுகள். அவர் மெதுவாக ஷாக் ஆகிட்டாரு. என்னாச்சு? என்னோட கண்ணு ஹலுசினேஷனா? என்னோட இல்யூஷன் குறைபாடா? இப்போ திரும்ப காதுக்கு பக்கத்தில் குரல், நீ தானே அந்த கதவை திறந்த? நீதிமன்ற உத்தரவின் பேரில் லீலா நகர அரசு மருத்துவமனையின் மனநல பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்ட அறையில் வைக்கப்பட்டாள். அது சாதாரண அறை அல்ல. சுவர் முழுக்க வெள்ளை, ஜன்னல் சிறியது, கதவு வெளியிலிருந்து பூட்டப்படும். உள்ள ஒரு பெட்டு, ஒரு சேரு, ஒரு ரெஸ்ட் ரூமு. அறையின் 4 மூலைகளிலேயும் சிசிடிவி கேமராக்கள். ஒவ்வொரு நொடியும் பதிவு, ஒவ்வொரு அசைவும் பதிவு. டாக்டர் விஜயன் இந்த கண்காணிப்பை நேரடியாக பார்க்க ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. கோர்ட்டுக்கு நேரடியான பதிவும் அனுப்பப்படும். மாலை 7:30. லீலா அமைதியாக இருந்தா. அவள் படுக்கையில் உட்காந்து சுவரை பார்த்துட்டு இருந்தா. அவள் கண்களில் எந்த உணர்வும் இல்லை. அவள் சோர்வாகவும் இல்லை, பயமாகவும் இல்லை. சிசிடிவி மானிட்டர் அறையில் நர்ஸ் 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு போய் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அமைதியாக தானே இருக்கு, ஒரு நர்ஸ் சொன்னா. ஆமாம், ஆனால் திடீர்னு இந்த அமைதியாக இருக்குதுங்க தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, அதுதான் பெரிய பயமாக இருக்கும். இரவு 11:58. அந்த அறை முழுக்க விளக்கு மங்கலாக இருந்தது. லீலா படுக்கையில் படுத்திருந்தா. அவளோட கண்கள் மூடியிருந்தது. மானிட்டரில் ஹார்ட் பீட்டெல்லாம் நார்மலாக இருந்தது. 12:06. இப்போ லீலாவோட கண்கள் திறந்தது. திடீர்னு திறந்தது. அவள் உட்காந்தா. மெதுவாக உட்காந்தா. அவளோட முகம் கேமராவை நோக்கி திரும்பினது. அவள் நேராக லென்ஸை பார்த்தா. லீலாவோட உதடுகள் மெதுவாக அசைந்தது. ஹலஷா கியூ. ஆடியோ ரூமில் இருந்த நர்ஸ் இப்போ ஃப்ரீஸ் ஆனா. என்னாச்சு? அந்த பொண்ணு என்னமோ பேசுது. ரெக்கார்டு இப்போ திரும்ப ரீவைண்ட் பண்ணப்பட்டது. லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் லேட்டராக அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவன் இங்கே தான் இருக்கான்.
அந்த நொடி மானிட்டரில் ஹார்ட் ரேட் சடனாக ஸ்பைக் ஆனது. 90, 110, 130. இப்போ லீலாவோட கைகள் மெதுவாக இறுகினது. அவளுடைய விரல்கள் இயல்புக்கு மாறாக வளைந்தது. அது ஒரு சாதாரண மசில் ஸ்பாம்ஸ் இல்லை, அது ரிவர்ஸ் டென்ஷன் போல இருந்தது. அவளோட முதுகு மெதுவாக வளைந்தது. அவள் படுக்கையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்தது. நர்ஸ் இப்போ இன்டர்காம் மூலம் டாக்டரை கூப்பிட்டா. டாக்டர் உடனே மானிட்டர் ரூமுக்கு ஓடினாரு. ஸ்க்ரீனில் தெளிந்தது. லீலாவோட உடம்பு முழுக்க ரிஜிடாக இருந்தது. அவளோட கழுத்து இயல்புக்கு மாற சற்றே பின்னாடி வளைந்தது. அவளுடைய கண்கள் மேலே சுழன்றது. அதுக்கப்புறம் அவள் வாயை திறந்தா. அந்த புரியாத மொழி மக்ரா ஷங்க்ரி டிஷ்பா வாய்ஸ் இப்போ டபுள் லேயரில் வந்தது. ஒரு லேயர் அவளோடது, 2வது லேயர் டிலே இல்லாமல் பேரலாக வந்தது. டாக்டர் இப்போ மானிட்டருக்கு பக்கத்தில் நின்று பார்த்தாரு. சீக்கிரமா செடேட்டிவ் ப்ரிப்பேர் பண்ணுங்க சீக்கிரம். அந்த நேரத்தில் சிசிடிவியில் தெளிவாக தெரிந்தது. அவளோட மூக்கில் இருந்து மெதுவாக ரத்தம் வழிந்தது. ஆனால் அது கீழே விழலை. அது காற்றுல கொஞ்சம் தங்குனது போல் தெரிந்தது. நர்ஸ் இப்போ அதை பார்த்துட்டு சிலுவை கிராஸ் சைன் போட்டாங்க. டாக்டரோட குரல் நடுங்கினது. எப்படி இது? இம்பாசிபிள். இப்போ லீலா திடீர்னு அமைதியாட்டா. அவளோட ஹார்ட் ரேட் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. லீலா மெதுவாக சிரிச்சா. அந்த சிரிப்பு கேமராவில் மட்டும் தெரிந்தது. ஆடியோ சைலண்ட்டாக இருந்தது. ஆனால் வேவ் ஃபார்மில் ஃபாரன்சிக் லேட்டராக அவளை கண்டுபிடிச்சது. லோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் ஹியூமன் ரேஞ்சுக்கு கீழே ஒரு சத்தம். அந்த இரவு 3:06 அந்த அறை முழுக்க லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆனது. பேக்கப் பவர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆனது. சிசிடிவி ஃபீட் சில நொடிகள் ஸ்டாட்டிக்காக இருந்தது. ஃபீடு திரும்ப வந்தப்போ லீலா படுக்கையில் இல்லை. அவள் அந்த அறையோட மூலையில் நின்றுட்டு இருந்தா. கேமராவோட ஆங்கிள் மாறவே இல்லை. ஆனால் அவளோட பொசிஷன் இம்பாசிபிள். டோர் லாக்காக இருந்தது. விண்டோ சீல்டாக இருந்தது. ஆனால் அவள் சுவரை நோக்கி நின்றுட்டு இருந்தா. அவளோட விரல் சுவரை தொட்டது. அவள் மெதுவாக ஒரு வடிவத்தை வரைய ஆரம்பிச்சிருந்தா. ஸ்க்ராட்ச் போல் 3 வளைவு, கீழே இறங்குற கோடு, அதே சிம்பிள். டாக்டரோட மூச்சு இப்போ வேகமானது. சீக்கிரமாக கதவை திறங்க. செக்யூரிட்டி ஓடி வந்து கதவை திறந்தாரு. அவங்க உள்ளே ஓடினாங்க. அந்த ரூம்குள்ளே நுழைந்தப்ப அது வெறும் சுவராக இருந்தது. இப்போ எந்த ஸ்க்ராட்சும் இல்லை. லீலா இப்போ படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தா. மானிட்டர் நார்மலாக இருந்தது. அடுத்த நாள் காலை இந்த கோர்ட்டுக்கு இந்த ஃபுட்டேஜ் அனுப்பப்பட்டது. நீதிபதி ராகவன் தனியாக அந்த ஃபுட்டேஜை பார்த்தாரு. அவர் ஸ்க்ரீனுக்கு நெருக்கமாக சாஞ்சாரு. அந்த 3:06 சீன் இப்போ ஃப்ரீஸ் ஆனது. அவர் ஜூம் பண்ணி பார்த்தாரு. அந்த ஃப்ரேமில் லீலா மட்டும் இல்லை, அவளுக்கு பின்னாடி ஒரு ஷேடோவோட தலை ஸ்லைட்டாக இன்னும் உயர்ந்திருந்தது. அது கேமராவுக்கு கிளிச் ஆகலை. ஆனால் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த ஷேடோ கொஞ்சம் க்ளோஸராக வந்தது. இதை பார்த்த ராகவனோட உடம்பு முழுக்க குளிர்ந்தது. ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் அவளை கட்டுப்படுத்தலை. அந்த ரெக்கார்டு இருந்தது, அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்தது. ஆனால் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அந்த இரவு 3:06 ராகவன் வீட்டில் மணி 3:06 அடித்தது. இப்போ அவர் திடீர்னு கண் விழித்தார். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் மானிட்டரில் அலாரம். 2 லொக்கேஷன்ஸில் ஒரே டைம், சேம் ஃப்ரீக்வன்சி ஸ்பைக்கு, சேம் அன்னோனான பேச்சு. யானோ ஆஷ்லல்லா, இனிமே அவள் இல்லை அப்படின்னு வந்தது. அடுத்த நாள் காலை 8:15 மருத்துவமனை மாநாட்டு அறையில் அவசர கூட்டம் அழைக்கப்பட்டது. மருத்துவமனை முழுக்க ஒரு அசாதாரண பதட்டம் நிலவுனது. சாதாரணமாக நோயாளிகள் வரிசையில் காத்திருக்கிற சத்தம், செவிலியர்களோட நடை சத்தம், மருந்து வண்டியின் சுழல், இது எல்லாம் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த மனநல பிரிவின் 3வது மாடியில் மட்டும் ஒரு பெரிய அமைதி. காலை 8:15க்கு அவசர மருத்துவ குழு கூட்டம் அழைக்கப்பட்டது. ஒரு நீளமான டேபிள், அதை சுற்றிலையும் மனநல மருத்துவர் டாக்டர் விஜயன், நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஷீலா, இதய நோய் நிபுணர், ஒளி ஆய்வு நிபுணர், மருத்துவ இயக்குனர். அறையின் மையத்தில் ஒரு பெரிய திரை. அதில் லீலாவோட ஐசோலேஷன் அறை சிசிடிவி பதிவு நிறுத்தப்பட்ட நிலையில். அந்த படம் 3:06க்கு ஃப்ரீஸ் ஆகிருந்தது. அவள் மூளையில் நின்ன காட்சி. அறை முழுக்க யாருமே உடனே பேசலை. இப்போது டாக்டர் விஜயன் தான் முதல்ல பேச ஆரம்பித்தார். நீதிமன்ற உத்தரவின்படி நோயாளி முழு தனிமைப்படுத்துதலில் வைக்கப்பட்டார். வெளித்தொடர்பு இல்லை, மருந்து அளவும் குறைந்த அளவில் தான், 24 மணி நேரமும் கண்காணிப்பு. அவர் வீடியோவை இயக்குனார். ஆனால் 12:06க்கு லீலா திடீர்னு கண் திறக்கிற காட்சி, இதய துடிப்பு வேகமாக அதிகரிக்கிற வரைபடம், புரியாத அந்த பழைய ஸ்பானிஷ் மொழியில் பேச்சு. இப்போ அந்த ரூமில் இருந்த எல்லாரும் திரும்ப அந்த ஸ்க்ரீனையே கவனமாக பார்த்தாங்க. திரும்ப 3:06. அவள் பெட்டில் இல்லை, அவள் அறையோட மூலையில் இருந்தா. டாக்டர் வீடியோவை நிறுத்தினார். இது எப்படி இந்த இடமாற்றம்? படுத்திருந்தவ எப்படி நடந்து போகாமல் டக்குன்னு அங்கே போய் இருக்கா? மருத்துவ இயக்குனர் மெதுவாக கேட்டார். டாக்டர் ஷீலா இப்போ மெதுவாக விளக்குனாங்க.
மூளை அலைப்பதிவுகள் சாதாரணதான், செய்ஷர் மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் உடல் வளைவு இயல்புக்கு மாறாக உள்ளது. அது கட்டுப்படுத்த முடியாத தசை இழுப்பாக இருக்குமோ? அவள் போய் அங்கே நின்னது கேமரா டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதய நோய் நிபுணர் தலையசிச்சாரு. இதய துடிப்பு அதிகரிப்பு பயம் அல்லது உள்ளழுத்தம் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நோயாளியோட முகத்தில் எந்த பயமும் இல்லையே. அறையில் இருந்த ஃபாரன்சிக் ஒலி நிபுணர் இப்போ பேச ஆரம்பித்தார். அந்த பொண்ணு பேசினதில் 2 குரல் பதிவாகி இருக்கு. ஒன்று சாதாரணது, இன்னொன்று மனித ஃப்ரீக்குவன்சியை தாண்டினது. இப்போ அந்த அறை திரும்ப அமைதியாக இருந்தது. வீடியோ மெதுவாக இயக்கப்பட்டது, ஃப்ரேம் பை ஃப்ரேம். இப்போ லீலா அந்த சுவரை தொடும் காட்சி. டாக்டர் நிறுத்தினாரு. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, அதை ஜூம் பண்ணுங்க. திரை பெரிதாக்கப்பட்டது. அவளுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ. ஒரு டாக்டர் உடனே சொன்னார், இது ஒளியோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒளி ஆய்வு நிபுணர் அதை மெதுவாக தலையசிச்சாரு. இல்லை, ஒளியோட திசை வேறுபடுது. இந்த நிழல் வேறு கோணத்தில் இருக்குது. இப்போ அந்த ரூமில் இருந்தவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு யாருக்கும் கேட்கல. ஏன்னா அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். டாக்டர் விஜயன் திரும்ப பேசினாரு. மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்த காட்சி. அது ஈர்ப்பு விசைக்கு எதிராக சில நொடிகள் காற்றில் பரவுனது போல இருந்தது. காற்றுல அப்படியே நின்னது போல இருந்தது. மருத்துவ இயக்குனர் மெதுவாக கேட்டார், ஒருவேளை அந்த காட்சி தப்பாக இருக்குமோ? இல்லை, ஒரு காட்சி தப்பா இல்லை. 3 கேமராக்கள் 4 கேமராக்கள்லையும் அதே மாதிரி தான் இருந்தது. அந்த அறை முழுக்க ஒரு நிமிடம் அமைதி. மருத்துவ இயக்குனர் கைகளை ஒன்றா இணைத்தார். இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனநில கோளாறு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. நரம்பியல் காரணமும் இல்லை, இதய நிலைக்கும் விளக்கம் இல்லை, அந்த ஷேடோவுக்கும் விளக்கம் இல்லை. இப்போ அவர் ஒரு பேப்பரை முன்வைத்தார். அதில் எழுதப்பட்டது, தற்போதைய மருத்துவ அறிவால் விளக்க இயலாத நிகழ்வு. அந்த வரியை யாரும் சத்தமாக வாசிக்கலை, ஆனால் அனைவரும் அதை மனதில் ஒப்புக்கொண்டனர். அதே நேரத்தில் லீலா சீலிங்கை பார்த்துட்டு இருந்தா. அவள் கண்களில் ஒரு அமைதி. அவள் மெதுவாக சொன்னா, ஹலோ ஸ்தியூட்டா. மொழிபெயர்ப்பு, அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். அவள் சிரிச்சா. மானிட்டரில் இதய துடிப்பு சீராக இருந்தது. ஆனால் ஸ்பீக்கர் வழியாக மிக மெல்லிய குரல், யா எஸ்டார்த். ஏற்கனவே தாமதம். இந்த அறிக்கை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டது. அவர் அதை தனியாக வசிச்சாரு. அவர் அந்த ஒரு வரியை மட்டும் திரும்ப திரும்ப பார்த்தாரு. மருத்துவ விளக்கம் இல்லை. அவர் ஜன்னலை நோக்கி பார்த்தாரு. மாலை 6 மணி. அவர் டேபிள் மேலே இருந்த ஃபைலில் மெல்லிய கருப்பு கோடு, ஒரு வளைவு, 2வது 3வது. அவர் கண்களை மூடினாரு. அவரோட குரல், இல்லை, இதை இப்போ மூட முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகுமோ? மாலை நேரம். தேவாலயத்தின் பின்புற அறையில் ஒரு மங்கலான விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. மழை பெய்ய போகும் மாதிரி வானம் கனமாக இருந்தது. அந்த அறையில் ஃபாதர் மைக்கேல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் 2 பேர் மட்டும் இருந்தாங்க. டேபிள் மேலே சில பழைய ஆவணங்கள், ஒரு பழைய வரைபடம். பேப்பரில் அந்த சாத்தானோட சிம்பல். அறை முழுக்க அமைதி. ஃபாதர் தான் முதல்ல பேச ஆரம்பித்தார். இந்த லாங்குவேஜ், இந்த சிம்பல், இது எப்படி முதல்ல இந்திய கிராமத்தில் வந்தது? டாக்டர் அனந்தகிருஷ்ணன் மூச்சு விட்டார். நான் நேற்று இரவு முழுக்க பழைய வரலாற்று பதிவுகளை பார்த்தேன் ஃபாதர். இப்போ அவர் ஒரு ஃபைலை திறந்தார். 13ஆம் நூற்றாண்டின் தென்னிந்திய கடற்கரை பகுதிகளில் ஸ்பானிய வணிகர்கள் வந்திருக்காங்க. ஃபாதர் இப்போ தலை தூக்குனார். போர்ச்சுகீசியர்கள் பற்றி தானே நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அனந்தகிருஷ்ணன் மெதுவாக சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே சில தனியார் வணிக குழுக்கள் வந்திருக்காங்க. அவங்களில் சிலர் வர்த்தகத்துக்காக மட்டும் வரல. இப்போது அவர் ஒரு பழைய வரைபடத்தை காமிச்சார். இங்கே பாருங்க, இந்த பகுதியை. அவர் லீலாவோட கிராமம் இருக்கிற பகுதியை சுட்டி காமிச்சார். இந்த இடத்துல 1293ஆம் ஆண்டு ஒரு சின்ன ஸ்பானிய கப்பல் கரை ஒதுங்கியதா ஒரு குறிப்பில் இருக்குது. ஃபாதர் இதை கவனமாக கேட்டார். அந்த கப்பலில் இருந்தவங்க அப்படின்னு அனந்தகிருஷ்ணன் தொடர்ந்தார். அவர்களை வணிகர்கள் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களில் சிலர் அந்த ஜும்ரா ருஜா குழுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. அந்த பெயர் திரும்ப, அந்த சிவப்பு நிழல். ஃபாதர் இப்போ மெதுவாக கைகளை ஒன்றிணைத்தார். அவங்க நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க? அனந்தகிருஷ்ணன் கண்களை கீழே குனிஞ்சாரு. பதிவுகள் ஒன்றும் தெளிவாக இல்லை ஃபாதர். ஆனால் ஒரு குறிப்பில் ரிச்சுவல் ஃபயர், அதாவது காட்டுப்பகுதியில் சடங்கு தீ வச்சது போல் ஒரு குறிப்பு இருக்குது. ஃபாதர் திடீர்னு எழுந்தார். அப்போது லீலா வீட்டுக்கு பின்னாடி இருக்கே அந்த ஆலமரத்தை சொல்கிறீங்களா? அனந்தகிருஷ்ணன் மெதுவாக தலையசிச்சாரு. ஆமாம், அந்த ஆலமரம் இருக்கிற நிலம், அது பழைய வர்த்தக தங்கும் முகாம் பக்கத்தில் கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். இப்போ அனந்தகிருஷ்ணன் ஒரு காகிதத்தை எடுத்தார். இந்த குழு சடங்கு முடிஞ்ச பின்னாடி ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்வெகேஷனை புதைத்ததா பதிவில் இருக்குது. அது என்ன? அனந்தகிருஷ்ணன்,
அதாவது ஒரு சிம்பல் கொண்ட உலோகத்தகடு. அது கல்லா, அது சாத்தானோட அடையாளத்தை தாங்கும். ஃபாதரோட மூச்சு நின்னது போல இருந்தது. அப்போது அது புதைக்கப்பட்ட இடம் ஒரு மரத்துக்கு கீழேன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் பார்த்தாங்க. அந்த ஆலமரம் அதுவாக இருக்குமோ? இவ்வளோ வருஷமாவா ஆலமரம் இருக்கும்? அது சடங்குகள் பண்ணி புதைக்கப்பட்டதுனால அந்த ஆலமரம் இன்னும் அழியாமல் கூட இருந்திருக்கலாம். 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஃபாதர் மெதுவாக கேட்டார், அப்படின்னா லீலா அந்த இடத்துல ஏதாவது டச் பண்ணியிருப்பாளா? அதனால தான் அவள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காளோ? அனந்த கிருஷ்ணன் தலையசிச்சார். ஆமாம், போலீஸ் தோண்டினப்போ ஒரு பெட்டி கிடைச்சதில்ல, அது மேலடுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே இன்னும் ஏதாவது இருக்கலான்னு நினைக்கிறேன். அவள் தெரியாமல் அந்த இடத்துல ஏதாவது பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவளுக்கு அந்த சிம்பிள் இருந்த கல்லை கூட அவள் அசைச்சிருக்கலாம். சில நேரங்களில் சடங்கு பொருட்கள் நேரடியாக தாக்கம் தராது, அது தொட்ட ஒருத்தர் மீது விளைவுகளை கொடுக்கும். ஃபாதர் இப்போ மெதுவாக சொன்னார், அப்போது இது ஒரு அழைப்பு. அந்த பொண்ணுக்கு பேய் பிடித்தல் மட்டும் இல்லை, அந்த பொண்ணு எதுவோ தொட்டு எதையோ அழைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த மொழி சாத்தானை மட்டும் அழைக்கலை, அது ஒரு ஒப்புதல் மொழி. ஒரு முறை அந்த சின்னம் திரும்ப செயல்படுத்தப்பட்டால் அது முழுமை அடையும். ஃபாதர் இப்போ கண்களை மூடினார். அதனால தான் அவன் மார்க்காயா பெஷியான்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா? ஆமாம், முத்திரை ஏற்கனவே வைக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்பானியர்கள் இங்கேருந்து போன பின்னாடி என்னாச்சு? ஃபாதர் கேட்டார். அதாவது ஃபாதர், வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களில் பலர் மர்மமாக காணாமல் போயிட்டாங்களாம். கிராம மக்கள் அதை அசாதாரண மரணம் அப்படின்னு தான் பதிவு செய்திருக்காங்க. அவங்க வந்த சடங்கை முடிக்கலைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது தவறாக முடிந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இப்போது அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு புரிதல் வந்தது. ஃபாதர் இப்போ உறுதியான குரலில் சொன்னார், அதாவது அந்த பொருள் இன்னும் மண்ணுக்குள்ளே இருந்தால் அதை கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல அதை அழிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த சடங்கை நம்ம தொடங்கக்கூடாது. அனந்த கிருஷ்ணன் மெதுவாக சொன்னார், நம்ம இன்னும் தாமதமான நிலைமையில் இருக்கமோன்னு எனக்கு தோணுது. அந்த நேரத்தில் வெளியில் இடியோட கூடிய மின்னல். ஃபாதர் ஜன்னலை நோக்கி திரும்பி பார்த்தாரு. அவர் மெதுவாக சொன்னார், இது லீலாவோட கதை மட்டும் இல்லை, இது 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழைய பாவத்தின் திரும்புதல். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் அறை. லீலா சீலிங்கை பார்த்துட்டு இருந்தா. அவன் மெதுவாக சொன்னா, ஹலோ ஸ்ரீகிஷோ. அவங்க திரும்பி வந்தாங்க. மானிட்டரில் 3-6 ஹார்ட் ரேட் ஸ்பைக் ஆனது. கேமரா ஃப்ரேமில் அவள் பின்னாடி ஷேடோ இப்போ தெளிவாக இருந்தது. அது ஒரு தனி வடிவமாக இருந்தது. இனிமே அது மறைய போகிறது இல்லை. நீதிமன்றம் இப்பொழுது அவசரமான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது, ஆலமரத்திற்கு கீழிருக்கிற இடம் காவல்துறையின் பராமரிப்பில் இருக்கும். அகழ்வு செயல்முறை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும். ஃபாதர் வரலாற்று ஆய்வாளர், மொழியியல் நிபுணர் முன்னிலையில் அந்த ஆய்வு நடத்தப்படும். எந்த மத சடங்கும் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது. ஆலமரத்திற்கு கீழ் கண்டெடுக்கப்படும் பொருள் உடனடியாக ஃபாரன்சிக் ஆய்வுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த உத்தரவை வாசிக்கும் போது நீதிபதியோட ராகவனோட குரல் ரொம்ப உறுதியாக இருந்தது. ஆனாலும் அவரோட உள்ளத்தில் இருந்த குழப்பம் இன்னும் தீரலை. அடுத்த நாள் காலையில் 9:10 லீலா வீட்டுக்கு பின்னாடி அந்த ஆலமரம் அமைதியாக நின்னது. அதோட நிழல் தரையில் நீளமாக விழுந்தது. அந்த மரம் பல 100 வருடங்களாக அங்கே இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது வேற மாதிரி தோன்றினது. போலீஸ் வட்டாரத்தை சுற்றி தடுப்பு கயிறு கட்டுனாங்க. ஊடகங்கள் தூரத்தில் நிறுத்தப்பட்டாங்க. ஃபாரன்சிக் குழு வந்தது. கேமராக்கள் அமைக்கப்பட்டது. ராஜாமணி ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. அவரோட முகத்தில் பயமும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது. ஃபாதர் மைக்கேல் அமைதியாக நின்னாரு. அவர் எந்த ஒரு மந்திரமும் சொல்லலை. அவர் காத்துட்டு இருந்தாரு. டாக்டர் அனந்தகிருஷ்ணன் கையில் அந்த பழைய வரைபடம். இதுதான், இந்த மரம் தான் இந்த வயதுக்கு பொருந்தது. போலீஸ் அதிகாரி அருண் உடனே உத்தரவிட்டார், இதை சீக்கிரமாக தோண்டுங்க, லேயர் பை லேயராக தோண்டுங்க. மண் மெதுவாக அகற்றப்பட்டது. முதல் அடுக்கு சமீபத்திய மண், 2வது அடுக்கு கொஞ்சம் கடினமான அடுக்கு. ஃபாரன்சிக் குழு ஒவ்வொரு கட்டத்தையும் பதிவு செய்தது. 3வது அடுக்கில் ஒரு பழைய கல் துண்டது. அது மங்கலான கோடு. ஃபாதர் மெதுவாக முன்னாடி வந்தார். அதை சுத்தம் பண்ணுங்க. அந்த கல் இப்போ தண்ணீரால் கழுவப்பட்டது. அதில் அந்த சிம்பல், 3 வளைவுகள், கீழே இறங்குற கோடு, அதே சிம்பல். இப்போ பார்த்தவங்க முழுக்க அமைதியாயிட்டாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பாக தோண்டுங்க. மண் திரும்ப அகற்றப்பட்டது. சுமார் 3 அடுக்கு கீழே இப்போ ஒரு சிறிய இரும்பு பெட்டி. அது முழுக்க கருப்பு கரை பிடித்திருந்தது. அதை மெதுவாக மேலே எடுத்தாங்க. அருண் போலீஸ் அதிகாரி சாட்சிகளோட முன்னிலையில் வச்சு அதை உடைச்சாரு. பெட்டிக்குள்ள ஒரு உலோகத்தகடு, அதில் செதுக்கப்பட்ட அதே சிம்பல், அதை சுற்றிலும் பழைய எழுத்துக்கள். மொழியியல் நிபுணர் இப்போ திடீர்னு மூச்சை இழுத்தாரு.
இது வித்தியாசமான ஸ்கிரிப்டாக இருக்கே, ஃபாதர் மெதுவாக சொன்னார். ஆமாம், இது ஒரு இன்வொகேஷன் பிளேட். அனந்தகிருஷ்ணன் காகிதத்தில் இருந்த எழுத்துக்களை நகல் எடுத்தார். அவர் மெதுவாக வாசித்தார். ஷாங்க்ரி யா பாக்டோ பஜோ லா தியாரா எஸ்ப்ரா, இரத்தமும் உடன்படிக்கையும் மண்ணின் கீழ் காத்திருக்கிறது. தமிழில் மொழிபெயர்த்தார். இதை கேட்டு ராஜாமணி நடுங்கினார். இதனால தான் என் பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம், உங்கள் பொண்ணு தெரியாமல் இந்த மண்ணை தோண்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியாமல் அவள் இந்த சின்னத்தை அசைத்திருக்கலாம். போலீஸ் அதிகாரி அனைத்தையும் பதிவு பண்ணார். இந்த பொருள் எவிடன்ஸாக சீல் செய்யப்படும். ஃபாரன்சிக் ஆய்வு வரைக்கும் யாரும் தொடக்கூடாது. ஃபாதர் அமைதியே கேட்டார். அதை நீதிமன்றத்தில் வைக்காதீங்க. ஏன்? இது இருக்கிற இடத்துல அது செயல்படும். அந்த வாக்கியம் காற்றுல தொடங்கினது. அந்த நேரத்தில் மரத்தோட நிழல் திடீர்னு நகர்ந்தது. காற்று இல்லை, ஆனால் நிழல் 3 வளைவுகளாக தரையில் தெளிவாக படிந்தது. கேமரா அந்த நிழலையும் பதிவு செய்தது. ஃபாரன்சிக் குழுவினர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. என்னது இது? அந்த சிம்பல் இப்போ அந்த மரத்தின் நிழல் வடிவமாக வந்தது. அதை பார்த்து எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க. அதே நேரம் ஹாஸ்பிட்டல் மானிட்டர் ரூமில் லீலா திடீர்னு உக்காந்தா. அவள் மெதுவாக சொன்னான், லோ ஆங்கோரோ. அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆலமரத்துக்கு கீழே புதைக்கப்பட்ட பொருள் மீட்கப்பட்டது, சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு சாட்சிகளோட. ஆனால் அது வெளியில் வந்ததுனாலேயே இந்த கேஸ் முடியலை. ஃபாதர் மெதுவாக சொன்னார். இப்போ தான் உண்மையான மோதலே தொடங்குது. இன்ஸ்பெக்டர் கேட்டார், இதை அழிச்சிடலாமா? ஃபாதர் சொன்னார், இல்லை, அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் வானம் கருமையாக மாறினது. ஆலமரத்தின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட உலோகத் தகடு மற்றும் கல் துண்டு அனைத்து சாட்சிகளின் முன்னிலையில் சீல் செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டது. அது ஒரு சாதாரண எவிடன்ஸ் பாக்ஸ் இல்லை. அதுக்கு மேலே கோர்ட் ப்ராப்பர்ட்டின்னு முத்திரை, படம் எடுக்கப்பட்டது, கையொப்பம் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கட்டமும் பதிவு செய்யப்பட்டது. போலீஸ் அதிகாரி அருண் பாக்ஸை கையில் எடுத்தப்ப அவருக்கு கொஞ்சம் பய உணர்வு. ஆனால் அதை அவர் யார்கிட்டையும் சொல்லலை. எவிடன்ஸ் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. நீதிபதி ராகவன் அதை பார்த்தாரு. இதை காவல்துறை பாதுகாப்பில் வைக்கலாம் அப்படின்னு அரசு கூறினது. அந்த நேரத்தில் ஃபாதர் திரும்ப எழுந்தார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஒரு வேண்டுகோள். இப்போ கோர்ட் அமைதியாக இருந்தது. இந்த தகடு சாதாரண பொருள் அல்ல, அது ஒரு இன்வொகேஷன் பிளேட். அதை நீதிமன்ற களஞ்சியத்தில் வைக்கிறது போதாது, அது அங்கே கூட தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இதுக்கு பாதுகாப்பு தரப்பு உடனே எதிர்ப்பு தெரிவித்தது. இது மூட நம்பிக்கை மற்றும் மத சார்பான கருத்துன்னு சொல்ல ஃபாதர் இப்போ அமைதியாக சொன்னார், நான் மத நம்பிக்கையை பற்றியே பேசலை, அதை செயலிழக்க செய்ய ஒரு இடம் வேணும். அது கோர்ட்டோட குடோன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதை சிலுவை கீழே வைக்கலான்னு நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அவ்வளவுதான். அந்த வார்த்தை நீதிமன்றத்தை கொஞ்சம் பதட்டப்படுத்தினது. நீதிபதி சில நொடிகள் யோசித்தார். அவரோட மேஜை மேலே இருந்த ஃபைலில் அந்த சின்னம் திரும்ப தோன்றின நினைவு அவரை விட்டு விலகலை. சிலுவையின் கீழ் வைப்பது சட்ட ரீதியாக சாத்தியமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். இப்போ அரசு வழக்கறிஞர் சொன்னார், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் அதை எங்கே வைக்கிறது அப்படின்னு நீதிமன்ற உத்தரவின் கீழ் தீர்மானிக்கலாம்னு சொன்னார். பாதுகாப்பு தரப்பு சொன்னது, ஆனால் அது டேம்பரிங் ஆகாது. அருண் எழுந்தார். சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். வி கேன் மெயின்டைன் ஃபுல் வீடியோ ரெக்கார்டிங், கண்டினியூஸ் போலீஸ் கார்டு, நோ ஃபிசிக்கல் அல்ட்ரேஷன்னு சொன்னார். நீதிபதி மெதுவாக தலையசைத்தார். அப்படின்னா எவிடன்ஸ் தற்காலிகமாக தேவாலயத்தில் போலீஸ் பாதுகாப்பில் சிலுவையின் கீழ் வைக்க அனுமதின்னு சொன்னார். அறை முழுக்க மெதுவான அதிர்ச்சி. அந்த மாலை தேவாலயத்தின் உள்ள மெழுகுவர்த்திகள் மட்டும் எரிந்தது. போலீஸ் வட்டாரத்தை சுற்றி பாதுகாப்பு, சிசிடிவி அமைக்கப்பட்டது. வீடியோ பதிவு தொடங்கப்பட்டது. எவிடன்ஸ் பாக்ஸ் மெதுவாக சிலுவையின் முன்னாடி வைக்கப்பட்டது. ஃபாதர் எந்த மந்திரமும் சொல்லலை. அவர் அமைதியாக சிலுவையை நோக்கி பார்த்தாரு. அவர் மெதுவாக சொன்னார், இயேசுவே, இது மனித கைகளால் தொடப்பட்ட பொருள், ஆனால் இது மனிதருக்கு சொந்தம் இல்லாதது. அந்த பெட்டி சிலுவையின் கீழே வைக்கப்பட்ட பின்னாடி அந்த நொடியில் தேவாலயத்தில் உள்ள இருந்த மெழுகுவர்த்தி தீ கொஞ்சம் அசைந்தது. காற்று இல்லை, ஆனால் ஒளி குலுங்கினது. மொழியியல் நிபுணர் மெதுவாக பக்கத்தில் நின்னார். அவர் அந்த பெட்டியை கவனமாக பார்த்தாரு. அதில் இருந்த சிவப்பு கரை இப்போ மங்க தொடங்கினது போல இருந்தது. அருண் அதை கவனிச்சாரு. ஒருவேளை இது அந்த துருப்பிடிச்சது இங்கே வந்தோடனே மாறுதோ அவர் கேட்டார். ஆனால் யாருமே பதில் சொல்லலை. ஃபாதர் மெதுவாக கைகளை இணைத்தார். சிலுவைக்கு கீழே வச்சோடனே அதோட செயல்திறன் குறையுதுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் மானிட்டரில் அலாரம். லீலா திடீர்னு அமைதியாக படுத்திருந்தா. அவளோட ஹார்ட் ரேட் இப்போ ஸ்டடியாக இருந்தது. இப்போ அவகிட்ட எந்த ஒரு முனங்கல் சத்தமும் இல்லை. டாக்டர் விஜயன் இப்போ மானிட்டரை பார்த்து மெதுவாக சொன்னார், இன்னைக்கு இந்த பொண்ணு ரொம்ப நார்மலாக இருக்கே.
தேவாலயத்தில் இருந்த எல்லாருமே நிம்மதியாக மூச்சு விட்ட அந்த நேரத்தில் அந்த பெட்டி திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்புனது. டங்குன்னு. ஃபாதர் இப்போ மெதுவாக சொன்னார், இன்னும் இது முழுமையாக முடிவடையலை, அது இன்னும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. அருணோட குரல் திடமானது. சார், அப்போ அதை ஓப்பன் பண்ணலாமா? இல்லை இல்லை, ஓப்பன் பண்ணக்கூடாது, இது இங்கேயே இருக்கட்டும். நீதிபதி ராகவன் அதே நேரத்தில் தன்னோட ரூமில் வீட்டில் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு அமைதியை உணர்ந்தார். கடந்த சில நாட்களாக இருந்த அழுத்தம் அவருக்கு கொஞ்சம் குறைந்தது போல இருந்தது. அவர் கடிகாரத்தை பார்த்தாரு. இப்போ அது காமாக இருந்தது. இப்போ அவரோட மனசில் அந்த சிம்பல் இல்லை. அவர் மூச்சை கொஞ்சம் ஆழமாக இழுத்தார். தேவாலயத்தில் எவிடன்ஸ் சிலுவையின் கீழே வைக்கப்பட்ட பின்னாடி போலீஸ் காவல், சிசிடிவி பதிவு, முழு சட்ட அனுமதி. ஆனால் ஃபாதர் வெளியில் வர்றப்ப மெதுவாக அனந்தகிருஷ்ணன் கிட்ட சொன்னார், இது தற்காலிக அமைதி தான் நினைக்கிறேன், அது நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தேவாலயத்தோட மணி தானாக அடித்தது. யாரும் கயிறு இழுக்கலை. தேவாலயத்தின் உள்ளே அந்த பெட்டி சிலுவையின் கீழே வைக்கப்பட்ட நாள் முதல் மருத்துவமனையில் இருந்த அசாதாரண அலைகள் குறைந்தது போல தோன்றியது. லீலா அடுத்த நாள் காலை அமைதியாக எழுந்தாள். அவள் கண்களில் முந்தைய அந்த வெள்ளை மங்கல் இல்லை. அவள் சுவாசம் சீராக இருந்தது. இதய துடிப்பு இயல்பாக இருந்தது. டாக்டர் விஜயன் பதிவு பண்ணாரு, பேஷண்ட் ரெஸ்பான்சிவ், ஓரியன்டேஷன் நார்மல். அவள் மெதுவாக தண்ணி கேட்டா. அவள் அப்பாவை கூட பார்த்து மெதுவாக அழுதா. அப்பா, எனக்கு என்ன ஆச்சுப்பா? எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைப்பா. என்ன எப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கீங்க? பார்க்க வந்த ராஜாமணியோட இதயத்தை லீலாவோட வார்த்தை உடைத்தது. அவர் மகளை ஆற தழுவினார். ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான், உடம்பு சரியாக போனோடனே வீட்டுக்கு போயிடலாம். அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு நாளில் 1 மணி நேரம் தாம்மா அனுமதி கொடுத்துருக்காங்க. நான் சீக்கிரமாக வர்றேன். அம்மா தம்பி எங்கப்பா? அம்மாவும் தம்பியும் பாட்டி வீட்டில் இருக்காங்கம்மா, அவங்களும் சீக்கிரமே வருவாங்க. அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, உன்னை நினச்சி அவளுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால தான் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போது ஃபாதர் சில நேரங்களில் தூரத்தில் இருந்து லீலாவை கவனிச்சார். அவர் உள்ளுக்குள்ள சந்தேகம் இருந்தாலும் லீலாவோட நிலைமையில் தெளிவான மாற்றம் இருந்ததை புரிந்துக்கிட்டாரு. 3 நாட்கள் அமைதி. சிசிடிவியில் எந்த அசாதாரணமும் இல்லை. எந்த ஒரு வித்தியாசமான லாங்குவேஜும் கேட்கல. டபுள் வாய்ஸ் இல்லை. 3-6 நேரம் கூட அமைதியாக கடந்து போனது. மெடிக்கல் போர்டு மறுபரிசீலனை செய்தது. டெம்பரவரி சைக்காட்டிக் பிரேக், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ட்ரான்ஸ். அறிக்கை மெதுவாக இப்போ மாறத் தொடங்கினது. கிளினிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அப்சர்வ்டு. நீதிபதி அந்த அறிக்கையை வாசித்தார். அவரோட மனசில் இருந்த கனமான பாரம் இப்போ கொஞ்சம் இறங்கினது. அவர் நினச்சாரு, ஒருவேளை அந்த பெட்டியை சிலுவைக்கு கீழே வச்சதுனால தான் இவ்வளோ மாற்றமா? அவர் இப்போ ரேஷ்னலான எக்ஸ்ப்ளனேஷனை தேடினார். அவர் தன்னை நம்ப வச்சார். அறிவியல் இன்னும் ஆனால் விளக்கம் தரலையே. அறிவியல் விளக்கம் தரல அப்படின்றதுனாலேயே ஒரு விஷயம் அமானுஷம் ஆயிடாதுல்ல. அவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாரு. அந்த இரவு, 4வது நாள் இரவு, தனிமைப்படுத்தப்பட்ட லீலாவோட ரூமு. லீலா படுக்கையில் அமைதியாக இருந்தா. மணி 11:59. அவள் கண்கள் மெதுவாக திறந்தது. இந்த முறை அவள் கேமராவை பார்க்கல. அவள் சீலிங்கை பார்த்தா. அவள் மெதுவாக சிரிச்சா. அவளோட ஹார்ட் ரேட் மானிட்டரில் 72ன்னு இருந்தது. சீராக இருந்தது. 12:06. அவள் திடீர்னு உக்காந்தா. மானிட்டரில் 90ன்னு காமிச்சது. டாக்டர் இப்போ மானிட்டர் ரூமில் பார்த்தாரு. நார்மலாக தானே இருக்குது. ஆனால் அடுத்த நொடி அவளோட கழுத்து மெதுவாக வளைந்தது. இது முந்தைய ரிஜிட் ஸ்பாம்ஸ் மாதிரி இல்லை. மிக மெதுவாக, ரொம்ப ரொம்ப இயல்புக்கு மாறான சுழற்சி. 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. அவளோட முகம் நேராக பின்னாடி. கண்கள் திறந்திருந்தது. புருவங்கள் அசையலை. சிசிடிவியில் தெளிவான பதிவு. நர்ஸோட குரல் நடுங்கினது. டாக்டர், ஷிஷோ, அந்த பொண்ணு என்ன கழுத்துக்கிட்ட தலையை வச்சிருக்கு, பயமாக இருக்குது டாக்டர். இப்போ லீலாவோட குரல் மாற்றம். முதல் சில வினாடிகள் வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மொழிபெயர்ப்பு. என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்களா? அவளோட உதடுகள் கொஞ்சம் விரிந்தது. ஆனால் அந்த குரல் அவளோட வாயிலிருந்து வரல, அந்த அறையின் சுவர்கள்லேருந்து வந்தது. லீலாவோட கண்கள் மெதுவாக மாறத் தொடங்கினது. கருப்பு பெரிதானது, வெள்ளை சுருங்கினது. அதுக்கப்புறம் கண் முழுக்க கருமையாக இருந்தது. டாக்டர் மானிட்டர் ரூமில் நின்று பார்த்தாரு. அவரோட கைகள் நடுங்கினது. சீக்கிரமா அவளுக்கு மயக்க மருந்து கொடுங்க, செடேட்டிவ் கொடுங்க. அவள் திடீர்னு கைகளை இருக்குனா. கட்டுகள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கப்பட்டது. அவளோட குரல் உயர்ந்தது. நோ சாவியோம். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப. அவளோட கழுத்து திரும்ப சுழன்றது. ஆல்மோஸ்ட் 120 டிகிரிக்கு. இது மனுஷ உடம்பு இம்பாசிபிள். மானிட்டர் அலாரம் கொடுத்தது. ஹார்ட் ரேட்டு 150. டாக்டர் உள்ளே ஓடினாரு. அந்த நேரத்தில் லீலா இப்போ திடீர்னு அமைதியாயிட்டா. அவள் தலை தன்னோட
மெதுவான இயல்பான நிலைக்கு திரும்பினது. அவளோட கண்கள் திரும்ப சாதாரணமானது. அவள் மெதுவாக சிரிச்ச. வந்துட்டீங்களா டாக்டர்? அந்த குரல், அது முழுக்க லீலாவோட குரல். அதே நேரம் சிலுவைக்கு கீழே இருந்த அந்த பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் கார்டு ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். ஒரு மெல்லிய உலாகுசராய்ப்பு போல் ஒரு சத்தம் டிங் டிங்னு வந்தது. அந்த சத்தம் அந்த பெட்டியில் இருந்து தான் வந்தது. அந்த போலீஸ் அந்த பெட்டிக்கு பக்கத்தில் போய் பார்த்தான். அந்த பெட்டி அசையலை. ஆனால் அதுக்கு கீழே மிக மெல்லிய கருப்பு கோடு, தரையில் 3 வளைவு. அவன் பார்த்து அதிசயிச்சு போனான். இப்போ உடனே அது மறைந்து போனது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் விஜயன் இப்போ மெதுவாக சொன்னார், திரும்ப இது எவாலுவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரோட குரலில் பயம் இருந்தது. ராஜாமணி ஓடி வந்தார். லீலாவை பார்த்தாரு. அவளோட கண்கள் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஏதோ காத்திருந்தது. அவன் மெதுவாக சீலிங்கை பார்த்து சொன்னான், ஹஹோரா கோம்னியா, இப்போ தான் இது தொடங்குது அப்படின்னு சொன்னான். மருத்துவ அவசர அறிக்கை நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி நீதிபதி ராகவன் உடனே தாமதிக்கலை. நிலைமை தீவிரமாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டாரு. முன்னைய சடங்கு தற்காலிக தடை மட்டுமே. இப்போ அவர் ஒரு உத்தரவு பிறப்பிட்டாரு. மருத்துவமனை ஐசோலேஷன் அறை விரிவாக்கப்பட வேண்டும். முழு சிசிடிவி மல்டி ஆங்கிள் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும். லைவ் ஃபீட் நீதிபதியோட கண்காணிப்பில் இருக்கணும். போலீஸோட முழு பாதுகாப்பு இருக்கணும். ஃபாதர் மைக்கேல் தலைமையில் மேலும் 6 அனுமதிக்கப்பட்ட ஃபாதர்கள். அந்த நாள் இரவு 8:40 ஐசோலேஷன் அறை முற்றிலும் மாற்றப்பட்டது. அறையின் நடுவில் லீலா கட்டுப்படுத்தப்பட்ட படுக்கையில் அவள் கைகள் கால்கள் பாதுகாப்பாக கட்டப்பட்டிருந்தது. அது தண்டனைக்காக அல்ல, அவளோட உடல் கட்டுப்பாடின்றி வளைந்து விடாமல் இருக்க. சுற்றிலும் 6 ஃபாதர், ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிரார்த்தனை நூட்கள். ஒருத்தர் சிலுவையை பிடிச்சிருந்தாரு, இன்னொருத்தர் புனித நீர். டாக்டர் விஜயன் மற்றும் 2 நிபுணர்கள் ஹார்ட் மானிட்டர், ஆக்சிஜனோட லெவல், இஇஜி மானிட்டர் பார்த்துட்டு இருந்தாங்க. போலீஸ் அதிகாரி அருண் கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. அறையின் ஒரு மூலையில் பெரிய கேமரா, லைவ் ஃபீடு நேரடியாக நீதிபதியோட அறைக்கு போயிட்டு இருந்தது. ஜட்ஜ் தனியாக அந்த திரையை பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட அறை முழுக்க அமைதி. 8:59 எல்லாருமே தயார் நிலைமையில் இருந்தாங்க. ஃபாதர் மைக்கேல் மெதுவாக ஆரம்பிச்சிருந்தாரு. இங்கே இருக்கிற இருளே, சாத்தானே, உன்னோட உடம்பு இது கிடையாதுன்னு சொன்னார். அனைத்து ஃபாதர்களும் ஒரே நேரத்தில் லத்தீன் பிரார்த்தனையில் பண்ணாங்க. லீலா முதல்ல அமைதியாக இருந்தா. அவளோட ஹார்ட் பீட் 88. டாக்டர் மெதுவாக சொன்னார், ஸ்டேபிளாக தான் இருக்குது. 9:06 அவள் திடீர்னு கண்களை திறந்தா. லீலா நேராக கேமரா லென்ஸை பார்த்தா. அது நீதிபதியை நேரடியாக பார்த்தது போல இருந்தது. நீதிபதி ராகவனோட உடம்பு முழுக்க குளிர்ந்தது. அவள் மெதுவாக சொன்னா, சீவியோ. அவளோட மொழிபெயர்ப்பு, நீ என்னை பார்த்துட்ருக்கியா? ஜட்ஜி இப்போ சேர்லேருந்து ஆல்மோஸ்ட் எழுந்துட்டாரு. அந்த வார்த்தை அவருக்காகத்தான். அவள் உடம்பு இப்போ திடீர்னு இருக்கினது. ஹார்ட் ரேட் 120, 140. இஇஜி அப்நார்மலாக ஸ்பைக் ஆனது. பாதிரியார்களோட குரல் உயர்ந்தது. ஒருத்தர் சிலுவையை அவளோட நெத்திக்கு பக்கத்தில் கொண்டு வந்தார். அந்த நொடியில் அவளோட கழுத்து வளைந்தது. அது மெதுவான சுழற்சி இல்லை, ஒரே நொடி 90 டிகிரி. அவளோட கண்கள் முழுக்க கருப்பு. அவள் குரல் முழு அறையை முழுக்க ஒலித்தது. நோ சாவியோம். அந்த குரல் ஸ்பீக்கரில் டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தினது. லைவ் ஃபீடு சில நொடிகள் கிளிச் ஆனது. ஜட்ஜ் அந்த ஸ்க்ரீனில் ஃப்ளிக்கர் ஆனது. இரட்டை குரலில் பேச ஆரம்பிச்சா. பேன்ஸ்ரோங் கேரளோ, அதை மூட முடியும்னு நீங்கள் நினச்சிங்களா? அந்த குரல் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருந்தது. டாக்டர் உறைஞ்சு போனார். ஆடியோ எக்கோ இல்லை. இது ரொம்ப பயமாக இருக்குது. ஃபாதரோட குரல் கடினமானது. உன்னோட பேரை சொல். அவள் சிரிச்சா. நோம்பினோ பார்த்தா. என்னோட பேரெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. அந்த ரூமில் இருந்த கடிகாரம் 9:12. ஆனால் மானிட்டர் டைம் ஸ்டாம்புக்கு 1 நொடி 3:06ன்னு வந்தது. அனைத்து கேமரா ஃபீடுக்கும் ஃப்ரேமுக்கு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. அந்த ஃப்ரீசிங் ஃப்ரேமில் லீலா மட்டும் இல்லை, அவளுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ தெளிவாக இருந்தது. தலையசைவு, கண்குழி போல் இருட்டு. இப்போது நீதிபதி ராகவன் ஸ்க்ரீனை நெருங்கி பார்த்தாரு. அவரோட மூச்சு தடைப்பட்டது. ஃபாதர்கள் ஒரே குரலில் கத்துனாங்க. புனித நீர் தெளிக்கப்பட்டது. லீலா கத்துனா. ஆனால் அவளோட கத்தல் மனித கத்தல் அல்ல, அது காற்றை கிழிக்கிற ஒளி. ஹார்ட் ரேட்டு 160. டாக்டர் கத்துனாரு, வேண்டாம் வேண்டாம், அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாதரோட குரல் இன்னும் உயர்ந்தது. வெளியேறு சாத்தானே, வெளியேறு. அந்த நொடி அவளோட உடம்பு முழுக்க தளர்ந்தது. ஹார்ட் ரேட் இப்போ சடனாக ட்ராப் ஆனது. 120, 90, 70. இப்போ அவளுடைய கண்கள் மெதுவாக இயல்பானது. அவள் அழுதா, அப்பா எங்க, அப்பா எங்க? அந்த அறை முழுக்க அமைதி. ஃபாதர்கள் இப்போ மூச்சை விட்டாங்க. டாக்டர் பல்ஸை செக் பண்ணார். ஸ்டேபிளாக தான் இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர் மெதுவாக மூச்சு விட்டார். நீதிபதி ராகவன் அங்கே சேரில் கொஞ்சம் சாஞ்சு உக்காந்தாரு. அவரோட நெத்தியில் வியர்வை. இப்போ அவர் அந்த ஸ்க்ரீனை பார்த்தாரு.
லீலா கண்களை மூடி படுத்திருந்தா. எல்லாரும் நினச்சாங்க இது முடிஞ்சிருச்சுன்னு. லைவ் ஃபீடு எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃப்ரேம், ரொம்ப ரொம்ப சின்ன நொடி. கேமரா ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப லீலாவோட முகம், கண்கள் மூடி இருந்தது. ஆனால் அவளோட உதடுகள் மெதுவாக அசைந்தது. நோ வோம்ஸ், நம்ம திரும்ப சந்திப்போம் அப்படின்னு கேட்டது. அந்த சடங்கு முடிந்த சில நேரங்களில் ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் அறையில் லீலா அமைதியாக இருந்தா. ஆனால் அந்த அமைதி வெறும் சோர்வு மட்டும் இல்லை, அது ஆழமான கண்காணிக்கும் அமைதி. டாக்டர் விஜயன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை தயார் பண்ணார். சிவியர் எபிசோட், ரெஸ்பான்ஸ் பார்ஷியல், ஃபினாமினல் பர்சிஸ்ட். அந்த வார்த்தை பர்சிஸ்ட் அறையில் இருந்த எல்லாரையுமே மௌனமாக்கியது. ஃபாதர் மைக்கேல் மற்றும் 6 ஃபாதர்களும் டாக்டர் அனந்தகிருஷ்ணனும் மற்றும் போலீஸ் அதிகாரி அருணும் எல்லாருமே ஒரு நீளமான டேபிளில் சுற்றி உட்காந்துருந்தாங்க. மேஜைக்கு நடுவில் சீல் செய்யப்பட்ட அந்த எவிடன்ஸ் பெட்டி இருந்தது. அது இன்னும் திறக்கப்படலை. அது சிலுவைக்கு கீழே இருந்தபடி தான் கொண்டு வரப்பட்டிருந்தது. அறை முழுக்க கனமான அமைதி. முதல்ல ஒரு ஃபாதர் தான் பேசினார். இல்லை, இந்த பெட்டி ரொம்ப எதிர்ப்பான சக்தியை கொடுக்குது. இந்த பிளேட், அது ஒரு இன்வெகேஷன் ஆப்ஜெக்ட். அதுதான் அந்த சாத்தானோட சோர்ஸ். ஃபாதர் மைக்கேல் மெதுவாக தலையசிச்சார். ஆமாம், லீலா ஒரு பாத் மட்டும்தான், அழைப்பாக அந்த பொருளில் இருந்தது. போலீஸ் அதிகாரி அருண் இப்போ கேட்டார், இதை நம்ம அழிச்சிடலாமா? ஏதாவது தீயை வச்சு இல்லை உருக்கி இந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ அந்த அறை அமைதியாக இருந்தது. டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் மெதுவாக பேசினார். 13ஆம் நூற்றாண்டு பதிவுகளில் ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது மனித வலிமையால் இதை உடைக்க முடியாதுன்னு. இப்போ இன்னொரு ஃபாதர் சொன்னார், அதை நெருப்பில் எரிக்கலாமே. இன்னொருத்தர் சொன்னார், இல்லை, சாதாரண நெருப்பால் அதை அணைக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஃபாதர் மைக்கேல் மெதுவாக சொன்னார், இது உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து இது இன்னும் வீரியத்தோடு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாக்கியம் காற்றில் கனமாக வந்தது. அருண் இப்போ திரும்ப கேட்டார், இதை கடலுக்குள்ளே வீசிடலாமா? நடு கடலுக்குள்ளே போய் யாருக்குமே கிடைக்காதே. டாக்டர் அனந்தகிருஷ்ணன் இப்போ கொஞ்சம் யோசிச்சார். நீங்கள் சொல்கிறது பழைய பதிவுகளில் ஒரு இடத்துல இருக்குது. அதாவது வாட்டர் சில்ஸ் பட் டஸ் நாட் சைலன்ஸ்னு இருக்குது. தண்ணீர் அடக்கும் ஆனால் முழுமையாக இதை மௌனமாக்காதுன்னு போட்டிருந்தது. ஒரு மூத்த ஃபாதர் சொன்னார், அப்போது இதை ஒரு புனித நிலத்தில் நம்ம விதிச்சிடலாமா? இல்லை இல்லை, அது ஏற்கனவே மண்ணின் கீழே தான் இருந்தது. அதுதானே இப்போ திரும்ப அதை எழுப்புனது. மண்ணுக்கு கீழே திரும்ப புதைக்க வேண்டாம். அறை முழுக்க அமைதி. ஃபாதர் மைக்கேல் மெதுவாக பெட்டியை பார்த்தாரு. நம்ம இதை தான் சோர்ஸுன்னு நினைக்கிறோம், ஆனால் இது சோர்ஸ் இல்லாமல் இருந்தால்? அனைவரும் இப்போ ஃபாதரை பார்த்தாங்க. இது ஒரு ஊக்கியாக மட்டும் இருந்ததுன்னா, இது ஏற்கனவே லீலாவை தாண்டி வேற எங்கேயாவது பரவி இருந்தா? அந்த வார்த்தை அந்த அறையில் எல்லாரையும் உரைய வைத்தது. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் அறை மானிட்டர் லீலா மெதுவாக கண்களை திறந்தா. சீலிங்கை பார்த்து சொன்னா, லோ மோவ்ரோ, அவர்கள் அதை நகர்த்த போகிறாங்களா? மூத்த ஃபாதர் ஒருத்தர் பேசினார். இதை ஒரு கலெக்டிவான ரிச்சுவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லா ஃபாதரும் சேர்ந்து பெட்டியை திறக்காமல் ஒரு சிலுவைக்கு கீழே வச்சு. இப்போ ஃபாதர் மெதுவாக மைக்கேல் சொன்னார், இல்லை இல்லை, அது ரொம்ப ஆபத்து, அது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் பெட்டிக்கு உள்ளேருந்து மிக மெல்லிய உலோக சத்தம் டங்குன்னு வந்தது. அனைவரும் அந்த பெட்டியை பார்த்தாங்க. அருண் மெதுவாக கை துப்பாக்கியே மேலே கையை வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், அடைச்ச பேய்கிட்ட வந்து துப்பாக்கி எடுக்கிறனே, இது என்ன செய்ய முடியும்? இப்போ நீதிபதி ராகவன் தன்னோட ரூமில் தனியாக இருந்தார். அவர் அந்த லைவ் ரெக்கார்டிங் ரீப்ளேயை பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஃப்ரேமை ஜூம் பண்ணார். அந்த ஷேடோ. அவர் மெதுவாக சொன்னார், இது லீலாவை மட்டும் தேர்வு செய்யலைன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவரோட கணினி திரை தானாக மினுங்கினது. ஒரு செகண்ட் 3:06ன்னு டைம் ஸ்டாம்ப் வந்தது. தேவாலய அறையில் திரும்ப அமைதி. இங்கே ஃபாதர் மைக்கேல் இறுதியாக சொன்னார், இதை நம்ம அழிக்க முடியாது, ஆனால் இதை நம்ம கண்டெயின் பண்ணலாம். எப்படி? ஃபைனலாக ஒரு முயற்சி பண்ணலாம். அதாவது எல்லா ஃபாதரையும் சேர்ந்து பெட்டியை திறக்காமல் முழு பாதுகாப்போட. ஆனால் நினைவில் வைங்க, நம்ம இதை தாக்கணும் அப்படின்னா அது முழு சக்தியோடு எதிர்த்து தாக்கும். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் லீலா திடீர்னு கத்துனா, நோ லோ டோஹோ, அதை தொடாதீங்க அப்படின்னு கத்துனா. எல்லாரும் ஒரே நேரத்தில் உணர்ந்தாங்க, இன்னும் இது கட்டுப்பாட்டில் இல்லை. அது கேட்குது, நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் அது பதிலளிக்குது. அதுக்கு தெரிந்திருக்கு. ஃபாதர் இப்போ சொன்னார், இது ஒரு பொருள் மட்டும் அல்ல, இது ஒரு இரத்தத்தின் உடன்படிக்கை. அந்த வார்த்தை இன்னும் பயமுறுத்தினது. திரும்ப தேவாலயத்தில் எல்லா ஃபாதரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண பின்னாடி ஒரு விஷயம் முடிவு பண்ணப்பட்டது. அந்த பெட்டி எடுத்துகிட்டு போய் கடலோட ஆழத்து பகுதியில் போடுறதுன்னு. தேவாலய அறையில் நடந்த இறுதி விவாதத்துக்கு பின்னாடி ஃபாதர் மைக்கேல் அரசு அதிகாரிகள்கிட்ட முறையிட்டார். இது சாதாரண எவிடன்ஸ் மட்டும் இல்லை, இது தேசிய பாதுகாப்பு பிரச்சனை கூட ஆகலாம்.
போலீஸ் அதிகாரி அருண் இந்த வழக்கை உச்ச அதிகாரிகளிடம் கொண்டு போனாரு. நீதிபதி ராகவன் அவசர அறிக்கையை இணைத்தாரு. அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறந்தது. பெட்டியை யாரும் திறக்கக்கூடாது. 3 அடுக்கு எஃகு பெட்டிகளில் திரும்ப அதை சீல் பண்ணணும். கடற்படை பாதுகாப்பில் கடலுக்கு அடியில் எடுத்துகிட்டு போகணும். முழு நடவடிக்கையும் வீடியோ பதிவு செய்யணும். கவர்மெண்ட் கிளாசிஃபைடு ஆப்ரேஷனாக இருக்கணும். அந்த நாள் வானம் மேகமூட்டத்தோடு இருந்தது. பெரிய பாதுகாப்பு வாகனம் தேவாலயத்திலிருந்து பெட்டியை எடுத்துகிட்டு போனது. ஒரிஜினல் சீல்டு பாக்ஸ். அதுக்குள்ளே இன்னும் 2 புதிய எஃகு பெட்டிகள். ஒன்னொன்றுக்கும் தனித்தனி பெரிய பெரிய பூட்டு எண்களும் பதிவு செய்யப்பட்டது. போலீஸ் கான்வாய் கடற்கரைக்கு போனது. அங்கு கடற்படை சிறிய இராணுவ படகு தயார் பண்ணியிருந்தது. ஃபாதர், அருண் மற்றும் 2 அதிகாரிகள் அனைவரும் கையொப்பமிட்டு போட் பண்ணாங்க. பெட்டி அந்த இராணுவ படகின் நடுவில் இரும்பு கட்டிலில் வைக்கப்பட்டது. அந்த போட்டு கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி போனது. அலைகள் அமைதியாக இருந்தது. ஆனால் வானம் கனமாக இருந்தது. ஜிபிஎஸ் டீப்பான கோஆர்டினேட்டை அடைந்தது. இங்கேருந்து கீழே குறைந்தது 500 மீட்டர் ஆழம் இருக்கலான்னு கடற்படை அதிகாரி சொன்னார். அருண் கடைசி முறை அந்த சீலை பார்த்தான். ரெடியான்னு கேட்டான். ஃபாதர் சிலுவையை பிடிச்சு மெதுவாக சொன்னார், இது மனித உலகில் இருந்த பாவத்தை மனித உலகிலிருந்து நீக்குகிறோம் இயேசுவே எந்தன் பிதாவே. சொன்னபடி அவர்கள் பெட்டியை எடுத்து சங்கிலியோட கட்டுனாங்க. 3 பேர் சேர்ந்து தூக்குனாங்க, உள்ளே போட்டாங்க. அதே நேரம் ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் அறை. லீலா படுக்கையில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. ஹார்ட் ரேட் ரொம்ப ஸ்பைக் ஆனது. அவளோட உடம்பு முழுக்க திடீர்னு குலுங்குனது. டாக்டர் கத்துனாரு, சிவியர் அரெஸ்ட்னு சொன்னார். அவளோட முதுகு வளைந்தது. கைகள் இறுகுனது. கழுத்து அசாதாரண கோணத்தில் சுழன்றது. அவள் கத்துனா. அந்த குரல் அது ஹாஸ்பிட்டல் முழுக்க எதிரொலித்தது. இங்கே பெட்டி நீரில் விழுந்தது. தடக்குன்னு உள்ளே விழுந்தது. அது அந்த கடலுக்குள்ளே போய் மறைந்தது. சங்கிலி டென்ஷன். அது கீழே இழுக்கப்பட்டது. ஃபாதர் கண்களை மூடினாரு. இந்த சாத்தான் இங்கேயே முடிந்தது. ஆனால் அந்த நொடி கடலை சுற்றி திடீர்னு சுழன்றது. அலைகள் உயர்ந்தது. அந்த படகே கொஞ்சம் மாட்டம் கண்டது. இங்கே ஹாஸ்பிட்டலில் லீலா உடம்பு முழுக்க நடுங்கினது. மானிட்டரில் 180. டாக்டர் இப்போது எல்லாத்துக்கும் தயாராக இருந்தார். இப்போ லீலாவோட குரல் திடீர்னு மாறினது. நோ, இல்லை, அது எதிர்ப்பு, அது பிரிவு. அவள் கைகள் கட்டுகளை ஆல்மோஸ்ட் கிழித்தது. அவளோட கண்கள் முழுக்க கருமை. அவள் கத்துனா, எஸ்தோக்கியானோ, நான் கீழே விழறேன் அப்படின்னு கத்துனா. இங்கே கடல். பெட்டி 200 மீட்டர் ஆழம் நோக்கி இழுக்கப்பட்டது. 500 மீட்டர் போனது. சுற்றிலும் இருள். சில நொடிகள் கேமராவோட ஃபீட் அண்டர் வாட்டர் லைட்டில் காமிச்சது. அந்த பெட்டி கீழே இறங்குறப்ப அதை சுற்றிலும் குமிழ்கள் வெடித்தது. ஒரு நொடிக்கு அந்த பெட்டிக்கு மேலே சின்னம் சிவப்பாக மின்னினது. அதுக்கப்புறம் இருட்டு. இங்கே ஹாஸ்பிட்டலில் லீலா திடீர்னு அமைதியாயிட்டா. அவளோட ஹார்ட் ரேட் 40, 30. டாக்டர் கத்துனாரு, அவளுக்கு ஹார்ட் அட்டாக், சீக்கிரம் வாங்க. சிபிஆர், இன்ஜெக்ஷன், ஷாக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முயற்சி பண்ணாங்க. அவள் உடம்பு மேலேருந்து எழுந்து கீழே விழுந்தது. மானிட்டர் ஃப்ளாட் லைன் காமிச்சது. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். இப்போ டாக்டர் அவரோட முயற்சியை விட்டுட்டு மெதுவாக கைகளை நிறுத்தினார். அந்த அறை முழுக்க அமைதி. இதை பார்த்துட்டு இருந்த ராஜாமணி தரையில் விழுந்தார். ஃபாதர் மைக்கேல் ஃபோன் மூலம் இந்த செய்தியை கேட்டார். கடல்ல இருந்து அவரோட கையை முகத்தில் வச்சுக்கிட்டாரு. கடலில் பெட்டி கடலின் அடியில் அமைதியாக கிடந்தது. இருட்டு, மௌனம். அந்த மௌனத்தில் மிக மெல்லிய சிவப்பு ஒளி. ஒரு நொடி. அதுக்கப்புறம் மறைவு. இங்கே ஹாஸ்பிட்டலில் லீலா உயிரற்ற நிலையில். அவளோட முகம் அமைதியாக இருந்தது. அவள் கண்கள் மூடியது. ஆனால் அவளோட உதடுகள் மிக மெல்லிய சிரிப்பு. லீலாவின் மரண சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. கார்டியாக் அரெஸ்ட் டூரிங் சிவியர் நியூரலாஜிக்கல் எபிசோடு. அதுதான் ஃபைலில் எழுதப்பட்டது. சட்டம் அதோட மொழியை பயன்படுத்தினது. மருத்துவமும் இப்போ அதன் வரம்புக்குள்ளே நின்றது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வாசித்த ஒவ்வொருத்தரும் அந்த வரிக்கு பின்னாடி இருக்கிற வெற்றிடத்தை உணர்ந்தாங்க. கேஸ் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது. எவிடன்ஸ் கடலோட ஆழத்தில். அந்த பிரைமரி சப்ஜெக்ட் உயிரிழந்துட்டாங்க. மக்கள் பாதுகாப்பு அச்சத்தில் இல்லை. ஃபைல் மீது க்ளோஸ்டுன்னு முத்திரை. ஆனால் அந்த ஃபைல் அலமாரியில் வைக்கிறப்ப ராகவன் 1 நிமிஷம் கையை நிறுத்தினார். அவருக்கு அந்த லைவ் ஃபீட் இப்போ நினைவுக்கு வந்தது. அந்த ஷேடோ, நீ என்னை பார்க்குறியா டுவியோ? அவர் தன்கிட்டேயே மெதுவாக சொன்னார். அறிவியலால் இன்னும் விளக்கம் தரல அப்படின்றதுனாலேயே இது அமானுஷ்யம்னு அர்த்தம் இல்லை. அவர் அதை நம்ப முயன்றார். ஆனால் இரவு 3:06க்கு அவரோட கண்கள் தானாக பழக்கம் 3 மாதம் வரை போகலை. போலீஸ் ஆஃபீஸர் அருண் அந்த கடல் நடவடிக்கையின் வீடியோவை பல முறை பார்த்தாரு. பெட்டி நீரில் விழுற தருணம், அந்த சத்தம், அந்த ஒளி. ஒவ்வொரு முறையும் அதை பாஸ் பண்ணி பார்த்தாரு. காற்று தான், இது அலை தான், இது சாதாரணந்தான்.
அவரும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் கடற்கரைக்கு பக்கத்தில் அவர் டியூட்டிக்கு வந்த நாட்களில் அவர் தண்ணீரை நேரடியாக பார்க்கல. அவரோட மனசுக்குள்ளே மட்டும் சொன்னார், இனிமே இந்த மாதிரி ஒரு கேஸ் வரக்கூடாது, அது கடலோட ஆழத்திலேயே இருக்கணும், அது திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதே போல் ஃபாதர் மைக்கேல் அவர் தேவாலயத்தில் தனியாக உட்காந்துருந்தார். அவர் அந்த பெட்டி இருந்த இடத்த பார்த்தாரு. சிலுவையின் கீழே இப்போ வெறும் கல். அவர் மெதுவாக கைகளை இணைத்தார். அவர் எந்த சடங்கும் செய்யலை. அவர் வெறும் அமைதியாக இருந்தார். அவர் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சார். நமக்கு தெரியாததை, நமக்கு புரியாததை நம்ம திரும்ப தொடக்கூடாது. அவருக்கு தெரிந்தது, அது முழுமையாக தோற்கடிக்கப்படலை, ஆனால் அது ஒரு தற்காலிகமான அமைதியாக இருக்கலாம். டாக்டர் விஜயன் ஒரு கருத்தரங்களை இந்த வழக்கை பற்றி பேசுகிறப்ப அவர் மிக கவனமாக சொன்னார், ரேர் அன்எக்ஸ்பிளைன்டு நியூரியோ சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன். அவர் எந்த ஒரு அமானுஷ்யமான வார்த்தையையும் பயன்படுத்தலை. ஆனால் அவர் பவர் பாயிண்ட் ஸ்லைடு முடிஞ்ச பின்னாடி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். அவரோட மனசில் லீலாவோட அந்த வீடியோ, அவர் ஒருபோதும் அதுக்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்க முடியல. கடல் அது தன்னோட அலைகளை தொடர்ந்தது. மக்கள் மீன் பிடிச்சாங்க, குழந்தைங்க மணலில் விளையாடினாங்க. அந்த ஆழத்தில் இருட்டு மட்டும். அந்த பெட்டி இன்னும் அங்கேயே இருக்குதா, அது சிதைந்து விட்டதா, இது யாருக்கும் தெரியாது. ஒரு மாலை ராகவன் தன்னோட வீட்டு ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. வெளியில் மழை. அவர் கடிகாரத்தை பார்த்தாரு. 6 மணி. அவர் மூச்சை நிறுத்தினாரு. எதுவும் நடக்கலை, அமைதி. அதுக்கப்புறம் மெதுவாக சிரிச்சாரு. இது முடிஞ்சது. அந்த நேரத்தில் மின்விளக்கு கொஞ்சம் மினுங்கினது, ஒரு நொடி மட்டும். ராகவன் கண்களை மூடினாரு, திரும்ப திறந்தாரு. எதுவுமே இல்லை. அந்த நொடியில் அவரோட மனசில் ஒரு கேள்வி, அது கடலில் தானே இருக்குது. இந்த வழக்கு அதிகாரப்பூர்வமாக முடிந்தது. ஆனால் யாருக்கும் முழு விளக்கமும் கிடைக்கல. அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா, அல்லது அறிவியல் இன்னும் அங்கேயே செல்லலையா? அது சாத்தானா அல்லது மனித மனத்தின் அடுத்தட்டு இருளா? யாருக்கும் பதில் இல்லை. அனைவரும் தங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் உள்ளுக்குள்ள ஒரு மௌனமான வேண்டுதல் வைத்திருந்தாங்க. அந்த பெட்டி அது திரும்ப வரக்கூடாது, அது கடலுக்கு அடியிலேயே இருக்கணும்னு. லீலாவோட வழக்கு அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டு 6 மாதங்கள் கடந்திருந்தது. நகரம் மெதுவாக அந்த சம்பவத்தை மறந்தது. ஊடகங்கள் புதிய செய்திகளுக்கு போனது. மருத்துவர்கள் அதை ஒரு அரிதான நிலைன்னு பதிவு பண்ணாங்க. சட்டம் அந்த ஃபைலை பூட்டி அலமாரியில் வச்சுது. ஆனால் சில ஃபைல்ஸ் மனசுக்குள்ளே பூட்டப்படுவதில்லை. ஒரு சிறிய மீன்பிடி படகு ஆழ்கடலில் வலை வீசியது. வானம் அமைதியாக இருந்தது. கடல் மெதுவாக அசைந்தது. ஒரு மீனவர் வலை இழுக்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டான். ஏதோ சிக்கியிருக்கு போல இருக்கு. மற்றவங்களும் உதவினாங்க. வலை இப்போ மேலே வந்தது. அதில் மீன் இல்லை, ஆனால் கருப்பு களிமண் மற்றும் இரும்பு துகள்கள் இருந்தது. அதை அவன் கவனிக்கலை. அவன் திரும்ப அதை கடல்லையே தள்ளிவிட்டான். ஆனால் அந்த இரும்பு துகள்களில் ஒன்று அவனோட கையில் ஒட்டிக்கிட்டது. அவன் அதை தொடச்சான். அதில் ஒரு மெல்லிய கோடு, ஒரு வளைவு. அவன் அதை புரியாமல் பார்த்தான். அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு அதை கடந்து போயிட்டான். அந்த இரவு ராகவன் ஒரு கனவு கண்டார். அவர் ஒரு நீண்ட நடைபாதையில் நடந்தார். சுவர் முழுக்க வெறும் கல். ஆனால் ஒரு கதவு மட்டும். அந்த கதவின் மேலே 3 வளைவுகள், ஒரு கோடு. அவர் நின்னார். ஆனால் அந்த கதவை அவர் திறக்கலை. அவர் அந்த டைம் சரியாக விழிச்சு பார்த்தாரு. கடிகாரம் 3:06. அவர் எழுந்து உட்கார்ந்தாரு. இந்த முறை பயம் மட்டும் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு உணர்வு, இது இன்னும் முடியலை. போலீஸ் அதிகாரி அருணுக்கு ஒரு புதிய கடல் தொடர்பான ஒரு புகார் வந்தது. கடலுக்குள் மீன்பிடிக்க போன போட்டு ஒன்று காணாமல் போயிருக்கு. சின்ன போட்டு. அது ஒரு சாதாரண விஷயம் போல தெரிந்தாலும், ஆனால் அந்த எல்லையை பார்த்தப்போ அருணோட முகம் கொஞ்சம் மாறினது. அதே பகுதி. இப்போ அவர் அந்த ஃபைலை மூடினார். அவர் தன்கிட்ட தானே மெதுவாக சொன்னார், இல்லை, இது கோயின்சிடென்ஸ். அந்த போட்டு இலங்கை சிறைப்படகுல இருக்கலாம், இலங்கை காவலர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். அவர் நம்பிக்கையை வரவழைத்துக்கிட்டாரு. ஆனால் அவரோட குரலில் நம்பிக்கை இல்லை. இருட்டு, கடலின் அடியில் ஆழம். அந்த அந்த பெட்டி இன்னும் அங்கே தான் இருக்குது. அது சிதைந்திருந்தது, அது உடைந்திருந்தது, அல்லது அது மெதுவாக திறக்க தொடங்கியிருக்கா? இருட்டு. உள்ளே மிக மெல்லிய சிவப்பு ஒளி. ஒரு நொடி மறைவு. திரும்ப 3 வளைவுகள் கொண்ட சின்னம் இப்போ ஒரு புதிய இடத்துல மீண்டும் தோன்றுவதற்கு தயாராக இருக்குது. யாருக்கும் தெரியல, ஆனால் அது ஒரு உண்மை. சில உடன்படிக்கைகள் மண்ணில் புதைக்கப்படலாம், கடலில் மூழ்கடிக்கப்படலாம், ஆனால் அது முற்றிலும் அழிக்கப்படாது. ஓகே வியூவர்ஸ், இந்த நாவல் இங்கே முடிஞ்சது. எப்படி இருந்தது? ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்னு நினைக்கிறேன். கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான நாவல் அப்டேட்டு நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய், டாடா, டேக் கேர்.